जय सद्गुरुनाथ महाराज की जय। जगत माते राधे कृष्ण माये के जय। எல்லாருக்கும் வணக்கம். பாபாவினுடைய அருட்பெரும் கருணையினால இந்த மாதிரி பேசி ரொம்ப நாளாச்சு. வருஷத்துல ஒரு முறை இந்த மாதிரி பேசுறது அடியனுடைய ஒரு வழக்கம். எந்த நாள்ல அடியன் இப்படி பேசுவேன் அப்படின்றத நீங்க மறந்திருக்கலாம். அதை இப்ப ஞாபகப்படுத்துறேன். நம்மளுடைய ஸ்ரீ சாயி ராதாகிருஷ்ணமாயி அப்படின்னு பெயர்ல நம்ம ஏற்படுத்தின யூடியூப் சேனலுடைய 8வது வருஷ தொடக்கம். கடந்த கால வருஷங்கள்ல 2019வது வருஷம் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி அன்னையினுடைய நாமத்துல இந்த சேனல் ஓபன் செய்யப்பட்டது. 2019ல தொடங்கின இந்த அன்னையினுடைய சேனலானது 2026ல 8வது வருஷமா அடி எடுத்து வச்சிருக்கு. எண்ணற்ற சாய்நாதர்களுடைய பக்தர்களுக்கு ரொம்ப பயன்படக்கூடியதான ரொம்ப முக்கியத்துவமான விசேஷங்களையும் எல்லாம் அல்ல சத்குருநாதருடைய அருமை பெருமைகளையும் சத்குருநாதருடைய அடியாறுகளுடைய அருமை பெருமைகளை எல்லாவற்றையும் நம்ம பதிவு பண்ணிக்கிட்டே வரோம் இப்ப வரைக்கும். நம்மளுடைய இந்த சேனலுக்கு முதல்ல இந்த சேனல் எப்படி ஆரம்பிச்சது, எப்படி பயணம் பண்ண ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் என்னென்ன விதமான விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்தோம், அப்புறம் எப்படிப்பட்ட பயணத்துல இப்ப வரைக்கும் அது பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும், எதுக்காக ஸ்ரீ சாயி ராதாகிருஷ்ணமாயின்ற பெயர்ல இந்த சேனல் ஓபன் ஆயிருக்கு. நிறைய பேரு பாபாவுடைய பேர்ல தான் நிறைய சேனல்ஸ் இருக்கு. ஏன் பாபாவுடைய அடியவள் பேர்ல, பாபாவுடைய அடியவளான அன்னை ஸ்ரீ ராதாகிருஷ்ணமாயி பெயர்ல ஏன் இந்த சேனல் ஓபன் பண்ணணும்ங்கிற ஒரு அற்புதமான விஷயங்களை அடியன் உங்கள்கிட்ட இந்த நேரத்துல பகிர்ந்துக்க போறேன். அது மட்டும் இல்ல, அடியன் நிறைய விஷயங்களை சொல்லணும்னு ரொம்ப விருப்பப்பட்டும் அடியன் நிறைய பதிவுகளை அடியன் இந்த பதிவுல அடியன் சமர்ப்பிக்க போறேன். முதல்ல இந்த ஸ்ரீ சாயி ராதாகிருஷ்ணமாயி சேனலுக்கு 2019வது வருஷத்திலிருந்து இன்றைய தேதி வரைக்கும், இது பிப்ரவரி 11 2026 வரைக்கும், இன்றைய வரைக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து பாபாவுடைய அனுகிரகத்தினால டெய்லி ஃபாலோ பண்ணி அதுல இருந்து நிறைய விசேஷங்களை எடுத்துக்கொண்டு பயணம் பண்ணக்கூடிய உங்க எல்லாருக்குமே அடியனுடைய நமஸ்காரம். அந்த நமஸ்காரம் உங்களுக்கும் சேரும். உங்க எல்லாருக்குள்ளையும் அந்தராத்மாவா இருந்து கொண்டு அதை அனுபவிக்கிறார் பாத்தீங்களா நம்ம பாபா, அந்த சாய்நாதருக்கும் அடியனுடைய இந்த மங்களமான வேலையில நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். உங்களுடைய ஆதரவு இல்லை அப்படின்னா பயணம் பண்றது ரொம்ப சிரமம் தானே. ஏன்னா பக்தர்களுக்கு எது தேவை, பக்தர்களுக்கு எது தேவையோ அதை கொடுக்கறது மட்டும்தான் அடியனுடைய ஒரு வேலையா இந்த சேனல்ல வச்சிருக்கேன். நிறைய விஷயங்கள் போடுறது அடியனுடைய வேலையா இல்ல. எது மக்களுக்கு உருப்படியா மக்களுக்கு நம்ம ஒரு விஷயம் கொடுக்கிறோம்னா அது பக்தர்களுடைய ஹிருதயத்துல ஆழமா வேரூன்றி அதை அவங்க புடிச்சுக்கணும். அதன்படி வழி நடத்திட்டு போறதுதான் அன்னை ஸ்ரீ ராதாகிருஷ்ணமாயினுடைய சேனலுடைய பெரியதான நோக்கம். அது மட்டும் இல்ல, பகவான் பெரியவனா பக்தன் பெரியவனா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, பகவான் சொல்றார், நான் பெரியவன் இல்ல, என் பக்தனே உயர்ந்தவன் அப்படின்றார். அப்படியாக அந்த பகவானுடைய ரூபமாக வந்த நம்ம சாய்நாதருடைய அடியார்களுடைய அருமை பெருமைகள் எல்லாவற்றையும் நம்ம தொடர்ந்து பதிவு பண்ணிக்கிட்டு வரோம். அதுல ரொம்ப முக்கியமா அன்னை ஸ்ரீ ராதாகிருஷ்ணமாயை பற்றி பதிவு மேல பதிவு நம்ம பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். முதல்ல இப்ப நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா, முதல்ல ஸ்ரீ சாயி ராதாகிருஷ்ணமாயின்ற இந்த யூடியூப் சேனலுக்கு பெயர் வரதுக்கு காரணம் என்ன அப்படின்றதுக்கான ஒரு விஷயத்த அடியன் சொல்றேன். 2019ல எனக்கு யூடியூப் சேனல் ஓபன் பண்ணணுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப வரைக்கும் எனக்கு இந்த யூடியூப் சேனல்ல என்னென்ன மாதிரி இதை கொண்டு போகணும், எப்படி எல்லாம் பயணம் எதுவுமே தெரியாது.
பாபாவுடைய அனுகிரகத்தினால ஏதோ வீடியோ எடுப்போம், வீடியோ அப்லோட் பண்ணணும் தவிர அதுல இருக்கக்கூடிய நுணுக்கங்களோ எதுவும் எனக்கு தெரியாது இப்ப வரைக்கும். ஏன்னா தெரிஞ்சுக்கணுன்ற ஆசையும் கிடையாது. ஏன்னா என்னுடைய நோக்கம் என்ன, எடுக்கிறது போடுறது, எடுக்கிறது போடுறது, நுணுக்கங்களை தெரிந்து கொண்டு வியூஸ் அதிகப்படுத்துறதோ சப்ஸ்கிரைபர் அது நம்மளுடைய நோக்கம் அல்ல. அப்படியாக ஸ்ரீ சாயி ராதாகிருஷ்ணமாய் யூடியூப் சேனல் ஓபன் பண்றதுக்கு எனக்கு அப்ப எண்ணமே கிடையாது 2019க்கு முன்னாடிலாம். அப்ப நம்ம கோவிலுக்கு அரவிந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பையன், அவர் இந்த சோசியல் மீடியால நல்லா ஒர்க் பண்ற பையன். அடியன் நிறைய பக்தர்களுக்கு பாபாவை பத்தி நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பேன். அது அந்த பையன் கவனிச்சிருக்கான். சாயி நீங்க நல்லா பேசுறீங்க, நல்ல பக்தர்களுக்கு நிறைய சொல்லி கொடுக்குறீங்க, நீங்க ஏன் யூடியூப் சேனல் ஓபன் பண்ணக்கூடாது? அதெல்லாம் எதுக்குப்பா, எனக்கு அதெல்லாம் ரன் பண்ண எனக்கு தெரியாதுப்பா, அதுக்கெல்லாம் கொஞ்சம் நிறைய பொருளாதார ரீதியா செலவுகள் நிறைய பண்ண வேண்டி இருக்கும்பா, நமக்கு எதுவுமே கிடையாது, எனக்கு பாபாவுடைய சேவை மட்டும்தான் என்னுடைய இந்த சரீரமான வேலை, வேற எந்த ஒரு பணிகளோ வேலைகளோ எதுவுமே என்னுடைய லைஃப்ல இந்த நிமிஷம் வரைக்கும் கிடையாது. திருவாரூர் மாவட்டத்துல ஸ்ரீ சிவசித்தர் ஷிரடி சாய்பாபா கோவில்ல கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷமாக பணிபுரிஞ்சிட்டு வரோம் பாபாவுடைய அனுகிரகத்தினால. வேற எந்த ஒர்க்குமே கிடையாது. அடுத்த சப்ஜெக்ட், அப்ப வருமானம் அப்படின்னு தான் நீங்க வருவீங்க, அதுவும் கிடையாது. அப்புறம் எப்படி வாழ்றீங்க அப்படின்னா, சாய்நாதரை நம்பி, அதே சாய்நாதர் தான் எனக்கு என்னுடைய லைஃபுக்கு எனக்கு எதெல்லாம் தேவையோ. ஒரு தாய் இருந்திருந்தா அப்படின்னா, ஒரு தந்தை இருந்திருந்தா அப்படின்னா, அடியனுக்கு தாய் தந்தை கிடையாது, ஆனால் எனக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருக்கிறதுக்கான அந்த ஒரு பரம கிருபைய ஜெகன்மாதாவான ராதாகிருஷ்ணமாயி என்னுடைய தாயா இருக்காள். ஜெகத்பிதாவான பரமாத்மாவான சாய்நாதர் என்னுடைய தந்தையாகவும் அனைத்துமான பரமாத்மாவும் இருக்காங்க. இந்த 2 பேர் இருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில துளி குறையும் கிடையாது. என்ன அப்படி கண்ணுக்குள்ள வச்சு அப்படி காப்பாத்துறாங்க. அவர்களுடைய தைரியத்தை, என்னுடைய பேக்ரவுண்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா பாபாவும் அம்மா மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது என்னுடைய லைஃப்ல இந்த நிமிஷம் வரைக்கும். சப்போர்ட் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சப்போர்ட் பாபாவும் அம்மாவும் தான், வேற எந்த சப்போர்ட்டும் கிடையாது. ஏன்னா இந்த சேனல்களை நடத்துறதுக்கான வழிமுறைகளையோ அதை எப்படிலாம் பயன் பண்ணா எப்படிலாம் கொண்டு அந்த எந்த தாட்ஸும் கிடையாது, யார் சொல்லி கொடுக்கறதுக்கும் ஆள் கிடையாது. புரியுதுங்களா? என்ன பொறுத்து நம்ம மனதுல என்ன குருநாதர் தோன்ற வைக்கிறாரோ அதை அப்படியே சமர்ப்பிக்கிறதா என்னுடைய ஒரு கடமை. அப்படியாக ஸ்ரீ சாயி ராதாகிருஷ்ணமாகின்ற சேனலுடைய அந்த நாமம் எப்படி வந்ததுன்னா, அந்த பையன் சொன்னான், ஏதாவது ஒரு பேரை செலக்ட் பண்ணுங்க நீங்க அப்படின்னா. நான் யோசிச்சு பார்த்தேன், எல்லாரும் இந்த பாபா அப்படிய பேரையே வச்சிருக்காங்க. எனக்கு முதல்ல அப்படின்னா என்னுடைய அம்மா ராதாகிருஷ்ணமாயி தான். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், 2009-10 அடியனுக்கு முதலா தரிசனம் கொடுத்து, அதே தரிசனத்துல பாபாவையும் கை நீட்டி காட்டி முதல்ல பாபாவை கும்பிட்டுட்டு வான்னு சொன்னது எங்க அம்மா ராதாகிருஷ்ணமாயி. அப்படியாக எனக்கு என்னுடைய பாபாவை தந்தவளே முதல் தாய், முதல் குரு. ஆகையினால அந்த அன்னையினுடைய நாமத்தையே நம்மளுடைய சேனலுக்கு சூட்டலாம், அதுலயும் சாய்நாதருடைய நாமமும் இருக்கட்டும்ன்றதுக்காக ஸ்ரீனா மகாலட்சுமி சாய் ராதாகிருஷ்ணமாய். அப்ப ஸ்ரீ சாயி ராதாகிருஷ்ணமாயின்ற நாமத்தை கொண்டு இந்த சேனலை உருவாக்கலான்ற எண்ணம் வந்தது. அதுக்கு முன்னாடி ஒரு பூர்வீகமான ஒரு கதை என் மனதில் வந்தது. அந்த கதையை அடியன் சொல்லிடுறேன். எவ்வளவு ரொம்ப இந்த சப்ஜெக்ட்ல நான் சொல்லல, பின்னாடி வரக்கூடிய சப்ஜெக்ட்ல அடியன் சொல்றேன் ஏன் இந்த நாமத்தை அடியன் வச்சேன் அப்படின்னு. அப்படியாக ஸ்ரீ சாயி ராதாகிருஷ்ணமாயின்ற யூடியூப் சேனல் பேர் கொடுத்தோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆரம்பிக்கிறதுல இருந்து ஃபுல்லா அம்மாவை பத்தியே தான், வேற எதுவுமே சாப்டரே கிடையாது. ஏன்னா மனசு ஃபுல்லா அம்மாவை பத்தின விஷயம்தான், ராதாகிருஷ்ணமயம்மா பத்தின விஷயம்தான், பாபாவை பத்தின விஷயம்தான், வேற எந்த தாட்ஸும் கிடையாது. பண்டரிபுரம் போயிட்டு வந்தோம்னா பண்டரிபுர சேத்திரத்தினுடைய விஷயங்கள் அப்படியே போடுறது, ஸ்டெப் பை ஸ்டெப்பா அம்மாவுடைய விழாக்கள் பத்தி போடுறது, பாபா பத்தி போடுறது, இந்த மாதிரியே தான் ரன் பண்ணிட்டு இருந்த. வியூஸையோ சப்ஸ்கிரைப் இது எதையுமே அப்படின்னு எதிர்பார்க்கல. பாபாவுடைய அருளால இப்ப வரைக்கும் ஒரு 54,000 பக்தர்கள் அடியனை நீங்க எல்லாருமே பின்தொடர்றீங்க. உங்களை சப்ஸ்கிரைபர்னு சொல்றதுக்கு எனக்கு பிடிமானம் இல்லை, எனக்கு சொல்றதுக்கு வழக்கம் இல்லாம நீங்க எல்லாருமே குருநாதர்களுடைய அடியன் கூட சம்பந்தப்பட்டு இருக்கிறதுனால என்னுடைய உறவுகளே நீங்க எல்லாருமே. ஆகையினால இப்படிதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அன்னை ராதாகிருஷ்ணம்மாயினுடைய சேனல்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பா உயர்ந்து வந்தது.
அப்புறம் அதிகமா யோசிச்சோம். பாபாவினுடைய அம்மா பத்தி பேசுறோம், பாபா பத்தி பேசுறோம். பாபா பத்திர விஷயங்களை பேசும்போது அவருடைய அடியார்களை பத்தியும் பேசணுன்றதுக்காக ராதாகிருஷ்ண சுவாமிகள், பிவி நரசிம்ம சுவாமிகள், உபாசினி மகராஜ், சிவம்மா தாயி, சிவனேசன் சுவாமிகள் போன்ற மகான்களுடைய, உங்களுடைய பார்வைக்கு பாபாவுடைய பக்தர்கள் நான் சொன்ன இவங்க எல்லாரும், அடியனுடைய பார்வைக்கு இவங்கள மகான்கள், சாதாரணமானவர்கள் கிடையாது. ஏன்னா வாழும் பொழுதே ஜீவமுக்தி நிலையை பெற்றவர்கள் இவர்கள் எல்லாருமே. ஆகையினால அவர்களுடைய பூர்வீக சரித்திரங்களை எல்லாம் போடணும், அடியார்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்காகவே இந்த சேனலில் நம்ம உழைக்கணும்ன்ற ஒரு முடிவையும் அடியன் எடுத்தேன். அப்ப என்னை வழி நடத்திட்டு போகிறதுக்கு சரியான நபர்கள் கிடையாது. ஏதோ எடுப்போம் போடுவோம். ஒரே குட்டி மொபைல் தாங்க, ஒரே மொபைலை வச்சுதான் இந்த நிமிஷம் வரைக்கும் அப்படியே எடிட் பண்றதா இருக்கட்டும், அப்லோடு பண்றதா இருக்கட்டும், எல்லாமே மொபைல் தான். எல்லாத்தையுமே மொபைல்ல வச்சுதான் அப்படி பண்ணிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்களை பாபா கொடுத்துக்கிட்டே இருந்தார். நம்ம ஏன் சேனல்னு ஒண்ணு இருக்கே, ஏதாவது நல்லத உருப்படியா ஏதாவது நல்லபடியா பக்தர்களுக்கு போட்டா அவங்களுக்கு சௌகரியமா இருக்குமேன்றதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டோம். அப்படியாக கடந்து வந்ததுதான் நம்மளுடைய சேனல். அன்னை ராதாகிருஷ்ணமாயினுடைய பெயர்ல ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி. எல்லாரும் பாபாவுடைய பெயரை வச்சு யூடியூப் சேனல் வச்சிருப்பாங்க. ஆனா ஏன் ராதாகிருஷ்ணமாயி அம்மா மேல இப்படி ஒரு பற்றுதல், ஏன் அவங்க பேர்ல ஓபன் பண்ணணும் அப்படின்றத ஒரு எண்ணம் கேட்டீங்க அப்படின்னா, அடியனுடைய லைஃப்ல ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னா பாபாவும் அம்மாவும் தான். லைஃப்ல வரப்பிரசாதம், என்னுடைய வாழ்க்கையினுடைய துணைன்னு சொல்வோம் இல்லையா, அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மாவும் பாபாவும் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாதுங்கிறத அடியன் சொல்லுவேன். அந்த விதத்துல அடியார்களுக்கு பாபாவினுடைய பக்தர்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற ஒரு ஆழமான தாட்ஸ் எனக்குள்ள இருக்கு. இந்த தாட்ஸ் ஏன் வந்தது அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் உருவான காலத்திலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நம்மளுடைய முன்னோர்கள், ஆச்சாரிய புருஷர்களோ, ரிஷிகளோ, மாமுனிகளோ, பகவானோ, பக்தர்களோ, இவர்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடியார்களை தொழுதல், அடியார்களை ஃபாலோ பண்ணுதல், அடியார்கள் மூலமா மோட்சகதியை அடைதல்ங்கிறது தான் சத்தியம். ஸ்ட்ரெயிட்டா பகவான்கிட்ட யாரும் போயிட முடியாது. யாரோ ஒருத்தர் நமக்கு வேணும். அந்த ஒருத்தர் இல்லை அப்படின்னா அங்க போறது ரொம்ப சிரமம். வழிகாட்டுறதுக்கு ஒருத்தர் வேணும். இப்ப சேனல் ஆரம்பிக்கணும், எனக்கு ஒண்ணும் தெரியாது, யாரோ ஒரு பையன் வந்தான் அரவிந்தன்னு, இப்படி ஆரம்பிக்கணும், இப்படி எல்லாம் பண்ணணும் சொல்லி கொடுத்தாரு. அதனால சப்ஜெக்ட் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. அவர் வரலன்னு வைங்கள, இந்த ஸ்ரீ சாயி ராதாகிருஷ்ணன் சேனலும் கிடையாது, அடியரும் கிடையாது, பாக்குற நீங்களும் கிடையாது. நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை யாரோ நிறைய சேனல்ஸ் நீங்க பார்க்கலாம், நான் என் வேலையை பார்த்துட்டு இருக்கலாம். அந்த மாதிரி இருந்திருக்கும். அப்ப எதுக்கோ ஒரு வழிகாட்டுறதுக்கு நமக்கு ஒருத்தர் வேணும் தானே. ஒரு காய்கறி அறியணும்னா காய்கறி இப்படி அறியணும், ஒரு கொத்தனார் வேலை செய்யணும்னா கலவை இப்படி போடணும்டா, செங்கல் இப்படி வைக்கணும்டா, பூச்சி வேலைனா இப்படி பூசணும்டா. அதுக்கப்புறம் என்ன சொல்றது, ஸ்டெப் பை ஸ்டெப்பா லைஃப்ல நீங்க பாத்தீங்கன்னா கார் இப்படிதான் ஓட்டணும், வண்டி இப்படிதான் ஓட்டணும், சைக்கிள் இப்படிதான் ஓட்டணும் அப்படின்றதுக்கெல்லாம் வழிகாட்டுறதுக்கு பகவான் அவங்கவுங்கள நியமிச்சு வச்சிருக்கிறத போல மோட்சகதியை அடையணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, அதுக்கு பகவானால நியமிக்கப்பட்டவர்கள் தான் இந்த அடியார்கள். பகவானால நியமிக்கப்பட்டவர்கள் தான் இந்த அடியார்கள். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த சேனலை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க எல்லாருக்குமே நான் அடியன் ரொம்ப தெள்ள தெளிவா சொல்லிட்டே இருக்கிறது ஒரு விஷயம்தான். நம்ம சாய்நாதருடைய மார்க்கத்துல பாபாவை மாத்திரம் நம்ம அழகா கொண்டாடிக்கிட்டே இருக்கோம் இந்த நிமிஷம் வரைக்கும். ஆனா அப்பேற்பட்ட பரந்தாமன, அப்பேற்பட்ட பரம புருஷன, அப்பேற்பட்ட நம் சத்குரு சாயிநாத பகவான நம்ம எல்லாருக்கும் தந்தாங்களே அந்த உன்னதமான அடியார் பெருமக்கள், பிவி நரசிம்ம சுவாமிகளா இருக்கட்டும், ராதாகிருஷ்ண சுவாமிகளா இருக்கட்டும், சிவனேசன் சுவாமிகளா இருக்கட்டும், ராதாகிருஷ்ணமாய் அம்மாவா இருக்கட்டும், சிவம்மா தாயா இருக்கட்டும், உபாசினி மகாராஜா இருக்கட்டும், அடுத்து நிறைய மகான்கள் பாபாவுடைய மார்க்கத்துல பாபாவுடைய கிருப்பையை பெற்று நிறைய பேர் மகான்களா இருக்காங்க. சாயி சரணானந்த சுவாமிகள் போன்ற எண்ணற்றோர் இருக்காங்க. அவர்கள் யாரையாவது நம்ம ஃபாலோ பண்றோமானா இல்ல. சச்சரித்திரம் படிக்கிறோம், ஸ்தவனமஞ்சரி படிக்கிறோம்,
பிறர் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் காது கொடுத்து வாங்கிக்கிறோம், அவ்வளவுதான். பாபாவை நோக்கி நம்ம பயணிக்கிறோமா, இல்ல நம்மளுடைய ஆசைகளை தீர்க்கறதுக்காக பாபா கிட்ட பயணிக்கிறோமா அப்படின்றது நிறைய உண்டு. ஒவ்வொரு பக்தர்களும் ஒவ்வொரு விதமா பாபா கிட்ட அணுகுறாங்க. ஆனா மனுஷ பிறவி எடுத்து இந்த மனுஷ பிறவியை நீங்க பிரயோஜனப்படுத்திக்கணும் அப்படின்னா பாபா கிட்ட போய் நின்னு, பாபா எனக்கு மோட்சம் வேணும், எனக்கு நீதான்ப்பா கிருபை பண்ணணும், எனக்கு இந்த பிரபஞ்சத்துல எதுவுமே வேண்டாம், எல்லாமே அழுத்து போயிட்டு எதுவுமே உண்மை இல்லைன்றது தெரிஞ்சு போயிட்டு எனக்கு உன்னுடைய பாதத்தை தவிர்த்து எனக்கு வேற எந்த கதியுமே கிடையாதுப்பா, நீதான் என்னை ரட்சிக்கணும், நீதான் எனக்கு மோட்சத்தை கொடுக்கணும்னு கேட்டீங்கன்னா பாபா அப்ப சொல்லுவாரு, இப்ப யாரோ உனக்கு புத்தி வந்ததே அப்படின்னு பாபா சொல்லி, நீ என்ன பண்ற, மோட்சம் வேணும்னு தானே கேட்ட, இதுக்கு முன்னாடி என்ன அடைஞ்சாங்க பத்தியா மோட்சம், இதுக்கு முன்னாடி என்ன முழுமையான ஹிருதயத்தோட பக்தியோட பிரேமையோட அணுகி என்னோட ஒன்று கலந்தாங்க பத்தியா என்னுடைய அடியவர்கள், அவங்களுடைய திருவடியை பிடிச்சுக்கோ, நீ என்ன அடையலான்னு அவரே சொல்வார். என்ன நீ அடையலான்னு பாபாவே சொல்வார். உலகாயிர விஷயங்களுக்கு பாபா கிருபை பண்ணுவார். ஆனா பாபா நீ வேணும்னு கேட்டீங்கன்னா பாபா கை காட்டுறது அடியவர்களை கை காட்டுவார். அவங்கள பாதத்தை பிடிச்சுக்கோ, கண்டிப்பா நீ இந்த இடத்துல வருவேன்றாரு. நான் ஏன் பாபாவை நீங்க சத்குருவாக எல்லாமா பாக்குறீங்க, அம்மா அப்பா சொந்தம் எல்லாமா பாக்குறீங்க, பரமேஸ்வரனாக, பெருமாளாக, பாண்டுரங்கனாக, ராமச்சந்திர மூர்த்தியாக, சகல சொரூபமாகவும் பாக்குறீங்களா பாத்தீங்களா? இதே பாபாவை பெருமாளா பாக்குறீங்கன்னு வைங்க, அதே பெருமாள் தான் 108 திவ்ய தேசத்திலையும் இருக்கார். பாபாவை பரமேஸ்வரனா நீங்க பாக்குறீங்கன்னு சத்தியம் அப்படின்னா, நீங்க பாபாவை பரமேஸ்வரனாகவே பார்க்கிறது சத்தியமானால் 12 ஜோதிலிங்கத்துல இருக்கிறது அவன்தான். இந்த தமிழ்நாட்டுல நம்ம வாழக்கூடிய புண்ணிய பூமியான தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கஷேத்திரங்களையும் இருக்கக்கூடியவன் அந்த பகவான் சாய்நாதர் மாத்திரமே. லிங்காகாரமா சுவாமி இருக்கான். அப்படியாக ஷிரடியில இருக்கக்கூடிய நம்ம பாபா தான் பரமேஸ்வரன்ங்கிறது உங்களுடைய மனசுல ஆழமா பதிஞ்சிருக்குன்னா, பெருமாளார் தான் இருக்காருன்னு உங்களுடைய மனசுல ஆழமா பதிஞ்சிருக்குன்னா, பாபா தான் பரமாத்மா பகவான்ங்கிறது உங்க ஹிருதயத்துல ஆழமா ஊன்றி இருக்குன்னா, ஒரே விஷயம்தான். எந்த ஆழ்வார்கள், எந்த நாயன்மார்கள், ஆழ்வார்கள் எந்த ஈஸ்வரனை சதா நினைத்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின்றத பாடி துதித்து ஆனந்தித்து அவனோடு ஒன்று கலந்தார்களோ, அந்த ஆழ்வார்கள் அந்த நாயன்மார்கள் வணங்கிய ஈஸ்வரனை நம்ம சாய்நாதர் தான். அப்ப அந்த நாயன்மார்கள் சரித்திரத்தை நீங்க படிக்கணும். அடுத்த ஆழ்வார்கள், எந்த ஆழ்வார்கள் பகவானுடைய ஹிருதயத்தில் ஆழ்ந்து போனதுனால அவர்கள் ஆழ்வார்கள். சோ அந்த ஆழ்வாருடைய ஹிருதயத்துல உதித்த அந்த பரமாத்மாவான பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன், அவனே நம் சாய்நாதர் அப்படின்றத உணர்ந்தீங்கன்னா ஆழ்வாரோட சரித்திரத்தை கொஞ்சம் நீங்க படிச்சு பார்க்கணும். இப்படியாக பண்டரிநாதனே பாபான்னு நம்ம பாடுறோம். ஷீரடி மாஜே பண்டரபூர சாயி பாபா ரமவர அப்படின்னு பாடுறோமே. அந்த பண்டரிநாதனுடைய பக்தர்கள் நாமதேவர், ஞானதேவர், நிவர்த்திநாதர், முக்தாபாய், ஜனாபாய், கபீர்தாசர், லிஸ்ட் போட்டுட்டே போலாம். மகாபக்த விஜயத்தை படிச்சு பாத்தீங்கன்னா அந்த பகவான் பாண்டரங்கன் எவ்வளவு எளிமையானவன்றது உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சு போயிடும். அப்ப அந்த பக்தருடைய கதா சிரவணங்களை நீங்க படிச்சு பார்க்கணும். இதெல்லாம் ஏன் படிச்சு பார்க்கணும் நான் சொல்றேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்டேன் பாத்தீங்களா, ஏன் ராதாகிருஷ்ணமாயி அம்மாவை பத்தி நீங்க ஏன் நிறைய பேசிட்டே இருக்கீங்க, ராதாகிருஷ்ணமாயி அம்மாவுடைய நாமத்துல ஏன் இந்த சேனல் உருவாயிருக்குன்னு ஆரம்பத்துல சொன்ன தெரியுமா? அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத அடி இப்ப சொல்றேன். நம்ம சாய்நாதர் தான் நித்திய மங்கள ரூபனான பரமாத்ம ஸ்வரூபன். இந்த கலியில எவன் ராமனாக வந்தானோ, கிருஷ்ணனாக வந்தானோ, நரசிம்ம அவதாரம் எடுத்து வந்தானோ, சைத்தன்ய மகாபிரபுவாக வந்தானோ, எவன் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளா வந்தாரோ, எவர் ரமண மகரிஷிகளா வந்தாரோ, யோகி ராம் சுரத் மகாராஜா வந்தாரோ, கபீர்தாசரா வந்தாரோ, சகல விதமான பகவான் ஸ்வரூபமா வந்தது எவனோ, சகல ரூபமான மகான்கள் ஸ்வரூபத்துல வந்தவன் எவனோ, அவனே சாய்நாதரா வந்திருக்கார். என்னுடைய நம்பிக்கை இது. உங்களுடைய நம்பிக்கைன்றது எனக்கு தெரியாது.
எல்லா சேத்திரங்கள்லயும் எல்லா முகூர்த்தங்களையும் எல்லா தீர்த்தங்களையும் இருக்கிறது நம் சாய்நாதர் மாத்திரம்தான்ங்கிறது என்னுடைய பரிபூர்ணமான ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு ஏற்றார் போல பகவான் சாய்நாதர் யாருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறாருன்னா தன்னுடைய அடியார்களுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார் அப்படின்றத அடியன் ரொம்ப நல்லா உணர்ந்தேன். பாபாவுக்கு எதெல்லாம் பிடிக்கும்னு எல்லாரும் நீங்க லிஸ்ட் போடுறீங்களே, பாபா கவரக்காய் பிடிக்கும், கேசரி பிடிக்கும், அது பிடிக்கும், இது பிடிக்கும், லிஸ்ட் போட்டு எல்லாம் செஞ்சு நம்ம கொடுக்குறோமே, அவனுக்கு என்ன பிடிக்குன்றது உங்களுக்கு தெரியுமான்னா அடியார்களுடைய பாத தீர்த்தத்தை சாப்பிட்டா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அடியார்கள் விட்டு போன மிச்ச உச்சிஷ்ட பிரசாதத்தை ஓடி வந்து புடிங்கிட்டு சாப்பிட்டு போடுவான் பகவான். பாபா தான் பாண்டங்கனா இருக்கார். நாமதேவர் சாப்பிட்ட எச்சில சாப்பிடறதுக்கு பாண்டங்கன் வந்தானா. ஜனாபாய் சாப்பிட்டு வச்ச மிச்ச ரொட்டியை சாப்பிடறதுக்கு பாண்டங்கன் வந்தானா. அப்ப சாய்நாதர் தானே பாண்டங்க, இப்ப பாண்டரங்கன் தானே பன்றிபுரத்துல இந்த மாதிரி லீல பண்ணியிருக்கான். அப்படின்னா பகவான் எதற்கு ஆசைப்படுறான்னா உண்மையான பக்தியோடு இருக்கக்கூடிய அடியார்களுடைய ஹிருதயத்துல இருக்கக்கூடிய பக்திக்காக ஓடி வரான் பகவான். அப்ப நம்மளுடைய பாபாவினுடைய மார்க்கத்துல அன்னை ராதாகிருஷ்ணமாயினுடைய பக்தி எவ்வளவு உயர்ந்ததுங்கிறத நம்ம ஆழமா கவனிக்கணும். நான் சொல்றது எல்லாருமே ஜீவமுக்தர்கள், நான் அடியன் சொல்றவங்க எல்லாருமே ஜீவமுக்தி. இந்த உடலோடு வாழும் பொழுது தானற்று போன நிலையில தேகாபிமானம் விட்டு பரமாத்மாவான சாய்நாதரோடு ஒன்று கலந்த நிலையில, அதாவது இவங்க வேற அவங்க வேற கிடையவே கிடையாது, ரெண்டு பேருமே ஒண்ணு. அதாவது சூரியன் கதிர்கள் வேற வேற இல்ல, ரெண்டும் ஒண்ணுதானே. அந்த மாதிரி கடலும் கடல் அலைகளும் ரெண்டு இல்ல, ரெண்டும் ஒண்ணுதானே. கண்ணோ இமையோ ரெண்டும் வேற வேற இல்ல, ரெண்டும் ஒண்ணுதானே. சோ அந்த மாதிரி ஒன்று கலந்த நிலையில வாழ்ந்த மகான்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னை ராதாகிருஷ்ணமாயி வாழும் பொழுதே ஜீவமுக்தி பெற்றாங்க. ராதாகிருஷ்ண சுவாமிகள், சிவனேசன் சுவாமிகள், சிவம்மா தாயி, சோ இது போன்ற மகான்கள் எல்லாம் உண்டு. ஆனா இவர்களுடைய திருவடியை பிடிச்சா நமக்கு என்ன கதி கிடைக்கும்னா மோட்ச கதி கன்ஃபார்மா கிடைக்கும். அப்ப ஏன்பா பாபாவை நேரடியா கும்பிட்டு எங்களுக்கு மோட்ச கதி கிடைக்காதா அப்படின்னு கேட்கலாம் நீங்க. அதுக்கும் அடியன் ஒரு பதில் சொல்றேன். இப்ப ராதாகிருஷ்ணமாயி அம்மாவுக்கு உடைய அந்த திருவடியை பிடித்து கொண்டால் நம்ம எப்படி கரை சேரலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு பிவி நரசிம்ம சுவாமியிலே ஒரு சாட்சி. பிவி நரசிம்ம சுவாமிகள் அங்கங்க திளிஞ்சி அலைஞ்சி கடைசியில சாய்நாதரை அடைஞ்சார். சாய்நாதரை அடைந்த பிறகு அவருடைய திருவடியை பிடிச்சுக்கிட்டார் ராதாகிருஷ்ண சுவாமிகள். பிவி நரசிம்ம சுவாமிகள் அவர் வாழக்கூடிய காலகட்டத்துல மோட்சகதியை எப்படி அவர் பெற்றாரோ அதே போலதான் இந்த பிவி நரசிம்ம சுவாமிகளுடைய திருவடியை பற்றின ராதாகிருஷ்ண சுவாமிகளும் மோட்சகதியை பெற்றார். ராதாகிருஷ்ண சுவாமிகள் பரிபூர்ணமா நம்பி இருந்தது யார அப்படின்னா தன் குருவான பிவி நரசிம்ம சுவாமிகளை. பிவி நரசிம்ம சுவாமிகள் யார பூர்ணமா பிடித்து கொண்டார் அப்படின்னா சாய்நாதரை இறுக பற்றி கொண்டார். அப்ப சாய்நாதர்னு சொல்லக்கூடிய பகவான் அவர் இறுக்கி பிடித்து கொண்டார். ஒண்ணு, சாய்நாதருடைய திருவடியை இறுக்கி பிடித்து கொண்ட பிவி நரசிம்ம சுவாமியுடைய திருவடியை இறுக்கி பிடித்து கொண்டால் ராதாகிருஷ்ண சுவாமிகள். அப்ப அடியவருக்கும் அடியவரான நம் சாய்நாதரான பரமாத்ம ரூபன் மோட்சகதியை ராதாகிருஷ்ண சுவாமிகளுக்கும் கொடுத்தார், பிவி நரசிம்ம சுவாமிகளுக்கு கொடுத்தார். இப்ப ராதாகிருஷ்ண சுவாமி நினைச்சிருக்கலாம் பாபாவுக்கு எனக்கு இடையில நீ எதுக்குயா, பாபாவுக்கும் எனக்கு இடையில நீ எதுக்குப்பா, நான் பாபாவை இருக்க பிடிச்சுக்கிறேன், நீ வேண்டான்னு சொல்லி ஒதுங்குனா நல்ல கதி கிடைச்சிருக்குமானா கிடைச்சிருக்காது. அப்ப வழிகாட்டுறதுக்கு நம்மளுடைய ஹிருதயத்துல ஆழமான அந்த பக்தியை விதைக்கிறதுக்கு, அந்த பக்தி நல்லா பழுக்கிறதுக்கு, அதை வழிநடத்தி கொண்டு போகிறதுக்கு பரமாத்மாவான சாய்நாதருக்கும் நமக்கும் இடையில ஒருத்தர் தேவை. ரொம்ப எளிமையா சொல்லணும்னா சிவபெருமான் பரமேஸ்வரன் அவனை அடையணும்னா நாயன்மார்களுடைய சிவாரிசு வேணும். நாயன்மார்களுடைய சிவாரிசான அந்த பக்தி, அந்த நாயன்மார்கள் ஒத்தத்தருடைய பக்தியையும் பெரிய புராணத்தை படிச்சு பார்த்து என்ன மாதிரிலாம் இவங்க பக்தி பண்ணிருக்காங்க, இந்த பக்தி நமக்கு வராதான்னு 2 சொட்டு கண்ணீர் விட்டா பரமேஸ்வரன் கிருபை பண்ணுவார் இந்த அடியவர்கள் மூலமாக. உங்க எல்லாருக்கும் ரமண மகரிஷி தெரியும்னு நினைக்கிறேன். ரமண மகரிஷி எப்படி இவ்வளவு பெரிய மகானானார்னு உங்க எல்லாருக்கும் தெரியுமா? அவருடைய பூர்வீக வரலாறு எங்கேயாவது படிச்சு பார்த்திருக்கீங்களா? திருச்சுழின்னு சொல்லக்கூடிய ஊர் மதுரை.
அந்த ஊர்ல தான் அவர் இருந்தார். அவங்க அப்பா காலமாகறதுக்கு முன்னாடி படிப்பு ஒழுங்கா வரல. என்னடா பண்றதுன்னு இப்படி இருந்தார். பெரிய புராணம்னு சொல்லக்கூடிய ஒரு புக் இருக்கு. அவருக்கு டெய்லி ரொட்டீன் என்னன்னா, சொக்கநாதரை பார்ப்பார், மீனாட்சியை பார்ப்பார், வந்துருவார், பிரசாதம் கிடைக்கும், வாங்கி சாப்பிட்டு வந்துருவார். இதுதான் அவருடைய டெய்லி ரொட்டீன். ஒரு முறை பெரிய புராணத்தை எடுத்து படிக்கிறார். படிச்சு பார்த்துட்டு கண்ணீர்னா அவ்வளோ கண்ணீர். அப்பூதி அடிகளுடைய பக்தி என்ன, அப்பருடைய பக்தி என்ன, திருநாவுக்கரசமூர்த்தியினுடைய பக்தி என்ன, இந்த மாதிரி மகாத்மாக்கள் நாயன்மார்களை பத்தின அந்த பக்தியினுடைய சுவைகளை அருந்த ஆரம்பிச்சார். அருந்த ஆரம்பிக்க கை கால்லாம் உதறி போய் நேரா சொக்கநாதரையும் பார்க்கல, மீனாட்சி அம்மாவையும் பார்க்கல, நாயன்மார்கள் சன்னிதானம். இப்பவும் நீங்க எல்லாம் சிவன் கோயிலுக்கு போறீங்க, சிவனையும் பார்வதியும் பார்த்துட்டு வந்துடுறீங்க. நாயன்மார்கள் சன்னிதானத்துக்கு என்னைக்காவது ஒரு நாள் போயிருக்கீங்களா? நாயன்மார்கள் சன்னிதானத்துல வீழ்ந்து கதர்னாராம், எனக்கு உங்களை மாதிரி பக்தி எப்ப கிடைக்கும், எனக்கு உங்களை மாதிரி எப்படி பக்தி கிடைக்கும், சிவபக்தி கிடைக்கும், எனக்கு பக்தியை கொடுங்க, பக்தியை கொடுங்கன்னு யாருடைய காலடியை பிடித்தார் அப்படின்னா நாயன்மார்களுடைய திருவடியை பிடிச்சார். பிடிச்ச உடனே அங்கே இருந்து ஈஸ்வரன் கிருப பண்ணான். அத்தனை 63 நாயன்மார்களும் கிருப பண்ணதனுடைய விளைவாகத்தான் இன்னைக்கு ரமணர் நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைச்சிருக்கார். யாருக்காவது தெரியுமா? அடியார்களுடைய திருவடியை பிடிச்சா பகவானுடைய கிருபை ஆட்டோமேட்டிக்கா வரும்ங்கிற ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை பகவானான ரமணர் நமக்கு கொடுத்திருக்கார். எவ்வளவு பெரிய விஷயம்! அப்ப அடியார்களுடைய விஷயங்கள், அந்த ஆழமான பக்தின்றது எவ்வளவு உயர்ந்தது அப்படின்றது எவ்வளவு உயர்ந்தது. அதனால தான் அடியன் அடியார்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அடியார்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்றத நான் அடியன் சொல்லிக்கிறேன். இந்த ஸ்ரீசாயி ராதாகிருஷ்ணமாயின்ற பெயர்ல நான் நிறைய பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். அம்மாவோட பேர்ல தான் எல்லாம் இந்த யாத்திரை போட்டாலும் ஸ்ரீசாயி ராதாகிருஷ்ணமாயி யாத்ரா, ராதாகிருஷ்ணமாயி அம்மாவோட பேர்ல ட்ரஸ்டே இருக்கு 1, ராதாகிருஷ்ணமாயி அம்மா பேர்ல இன்ஸ்டாகிராம் இருக்கு 2, ராதாகிருஷ்ணமாயி அம்மா பேர்ல யூடியூப் சேனல் இருக்கு 3, ராதாகிருஷ்ணமாயி அம்மா பேர்ல தான் நிறைய விஷயங்கள் அடியன் பண்ணிட்டு இருக்கேன். எங்கேயாவது டொனேஷன் எழுத போனான்னு வைங்களேன், என் பேரே விட்டுடுவேன், ராதாகிருஷ்ணமாயி திருவாரூர் மாவட்டம்னு போடுவேன், இல்லையா ராதாகிருஷ்ணமாயி திருவாரூர்னு போடுவேன், இல்லையா ஷிரடின்னு போடுவேன், இல்லையா கூத்தனூர்னு போடுவேன். ஏன் போடுறேன்? இந்த அடியவளான இவளுடைய திருவடியை ஏன் பற்றணும்? நான் சொல்றது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பயணம் பண்றேன், எனக்கு அதுல ஒரு பெரிய அனுபவம் கிடைச்சிருக்கு. அந்த அனுபவத்தை என்னால சொல்லிட முடியாது, புரியுதுங்களா? எனக்கு ஏதோ ஒண்ணு அதுல இருந்து கிடைச்சிருக்கு, கிடைக்காம என்னால இவ்வளவு லாங்கா பயணம் பண்ண முடியாது, அவ்வளவு ஈஸி கிடையாது. அப்ப இதுக்கு எனக்கு யாரு கிருபை பண்ணான்னா, அம்மாவும் கிருபை பண்ணியிருக்காங்க, சாய்நாதரும் கிருபை பண்ணியிருக்காரு. என்ன பொறுத்து அந்த ஈஸ்வரனே நம் சாய்நாதர், என்ன பொறுத்து நாயன்மார்களை ஒரு அடியவளா இருக்கக்கூடியவள் நம்மளுடைய ஆய் ராதாகிருஷ்ணமாய். அப்படியாக பிவி நரசிம்ம சுவாமிகள் திருவடியையும் பற்றலாம். இன்னைக்கு பிவி நரசிம்ம சுவாமிகளை எத்தனையோ பேர் பற்றி கொண்டதனுடைய விளைவாக மோட்சகதிக்கு போனவங்க எத்தனையோ பேர். ராதாகிருஷ்ண சுவாமியிலேயே நம்பி இப்ப வரைக்கும் கதியா இருக்கிறவங்க எத்தனையோ பேர். சிவனேசன் சுவாமியிலே கதியான்னு இருக்கக்கூடியவங்க எத்தனையோ பேர். ராதாகிருஷ்ண சுவாமிகள் அடுத்து உபாசினி மகராஜுடைய திருவடியை கதியில் இருக்கக்கூடிய இப்போதைக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க. அத போல பாபான்னு சொல்லக்கூடிய பரமாத்மனுடைய திருவடியை அடையணும்னா இந்த அடியார்களுடைய திருவடியை பிடித்து கொண்டால் மாத்திரமே நமக்கு நற்கதி கிடைக்கும். நான் சொல்றது உலக விஷயங்களுக்காக அல்ல, மோட்சகதி. நீ எதுக்காக நீ பிறந்திருக்க, நீ எங்கிருந்து வந்திருக்க, நீ எங்க போகணும் அப்படின்ற உன்னை உணரக்கூடிய ஒரு நிலைய யார் கொடுப்பார்கள்? உன்னுடைய ஹிருதயத்துல அந்த பக்திய யார் கொடுப்பார்கள் அப்படின்னா, ஆல்ரெடி பக்தி பண்ணி அடைந்தார்கள் பாத்தீங்களா இந்த அடியவர்கள். அந்த அடியவர்களுடைய திருவடியை பற்றினாதான் அவங்க கிட்டே இருந்து நமக்கு டிரான்ஸ்பர் ஆகும். என்ன டிரான்ஸ்பர் ஆகும்? பக்தி டிரான்ஸ்பர் ஆகும். இப்ப பல பேர் ஷியாமா எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி பல பேர் இருக்காங்க. நானா சாஹிப் சாந்தோர்கர் ஐயாவை ஃபாலோ பண்றவங்க பல பேர் இருக்காங்க. தாஸ்கனு மகராஜா ஃபாலோ பண்றவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. சோல்கர் ஒரு ஷிரடிக்கு போகணும், வீட்டுல காசு பணம் இல்ல, டீல சக்கரை போடாம இருந்தாரு, இன்னைக்கு எத்தனையோ பேர் அதை ஃபாலோ பண்றாங்க. ஆனா ராதாகிருஷ்ணமயமா பண்ண பக்தியை ஃபாலோ பண்றாங்கன்னா கிடையாது. பிவி நரசிம்ம சுவாமி எந்த பாதையில் நடந்து பண்ண அதை ஃபாலோ பண்றது கிடையாது. உபாசினி மகராஜாவுடைய ஐயா அவர்கள் எப்படி பயணம் பண்ணி அந்த உயர்ந்த சத்குருவா மாறினார் அந்த பாதையை கடைபிடிக்கிறது கிடையாது. சோ இந்த சின்ன சின்ன விஷயத்தை தான் ஃபாலோ பண்றவை தவிர இந்த உத்தமமான அடியவர்களுடைய திருவடிய திருப்பாதைய நம்ம யாரும் கவனிக்கிறது இல்லைன்றதுதான் பரமசத்தியம். ஆகையினால
இந்த ஸ்ரீசாயி ராதாகிருஷ்ணமாயி அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை பொறுத்து என்னுடைய நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான், அடியவர்களை போற்றணும். அடியவர்களுடைய ஜெயந்தி உற்சவமோ மகாசமாதி வைபவத்தையோ சீரம் சிறப்புமா ஒத்தத்தரும் பண்ணணும். எல்லாரும் அந்த அடியவருடைய திருவடியை இறுகி பிடிச்சுக்கணும். கௌரிவாக்கம் சென்னையில கௌரிவாக்கம் பாபா கோவில்ல பிவி நரசிம்ம சுவாமிகளால உருவாக்கப்பட்ட கோவில்ல பிவி நரசிம்ம சுவாமிகளுக்கு ஒரு சன்னிதானம் இருக்கு. இன்னைக்கு இந்த உலகத்துல எத்தனையோ பாபா கோவில்கள்ல பிவி நரசிம்ம சுவாமிகளுடைய ஒரு புகைப்படம் இருக்கானா? கிடையாது. யாருன்னு கேக்குறாங்க வரவங்க எல்லாரும். அந்த லட்சணத்துல இருக்கு நம்மளுடைய பாபாவினுடைய மார்க்கம். பிவி நரசிம்ம சுவாமியில யாருன்னு கேட்கிற அளவுக்கு இருக்கு. ராதாகிருஷ்ணமயமாவே யாருன்னு கேட்கிற நிலைமையில இருக்கு. பாபாவை ஏதோ பிடிச்சிருக்காங்க, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். ஆனால் அந்த பாபாவை நமக்கு தந்த, அந்த ஈஸ்வரனை தந்த நாயன்மார்களுக்கு ஒவ்வொரு கோவில்கள்லயும் இடம் இருக்கு. அந்த பெருமாளை நமக்கு தந்த ஆழ்வார்களுக்கு, ஆச்சாரிய பெருமான்களுக்கு இந்த தேசத்துல ஒவ்வொரு சன்னிதானத்திலையும் இடம் இருக்கு. ஆனால் பாபாவினுடைய இந்த அடியவர்களுக்கு சன்னிதானமே இல்லைங்க, சன்னிதானமே இல்ல. பாபாவை பரமாத்மான்றோம், ஈஸ்வரன்றோம், பெருமாள்ன்றோம். ஆனா அதே பெருமாள் தான் இங்க இருக்கார், திருப்பதியில இருக்கார். அதே பெருமாளாதான் சாய்நாதர் ஒவ்வொரு திவ்ய தேசங்களையும் இருக்கார். ஒவ்வொரு திவ்ய தேசங்களையும் ஆழ்வார்களுக்கும் நாயன்மார்களுக்கும் சிவக்ஷேத்திரங்கள் எல்லாம் இடம் இருக்கு. நம்ம பாபாவுடைய மார்க்கத்துல, நம்ம பாபாவோட சன்னிதானத்துல நம்ம பாபாவையே கதின்னு வாழ்ந்து மோட்ச கதியை பெற்ற இந்த அடியார்களுக்கு இடம் கிடையாது. அது ரொம்ப வருத்தமான விஷயம் அடியனுக்கு இருக்கு. நான் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். பாபாவுடைய அனுகிரகத்தினால சேனலை பத்தி தான் பேச வந்தோம். ஆனா ஏன் இந்த மாதிரி அடியார்களை பத்தின விஷயங்களா வருது அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, இந்த சேனலுடைய நோக்கமே இதுதாங்க. இந்த சேனலுடைய நோக்கமே இதுதான், வேற எந்த நோக்கமும் கிடையாது. என்னுடைய ஒரே லட்சியம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய பாபாவினுடைய ஒவ்வொரு சன்னிதானத்திலையும் ராதாகிருஷ்ணமாயி அம்மாவுடைய அழகான ஒரு திருவுருவம், பிவி நரசிம்ம சுவாமியுடைய ஒரு அழகான திருவுருவம், ராதாகிருஷ்ண சுவாமியுடைய திருவுருவம், உபாசினி மகராஜ், சிவம்மா தாயி, இது போன்ற சிவனேசன் சுவாமிகள், இது போன்ற வாழும் பொழுதே ஜீவமுக்தி நிலைய பெற்ற இந்த மகான்களுடைய ரூபங்கள் எழுந்தருள பண்ணணும். இவர்களை பற்றி ஒவ்வொரு பாபாவுடைய பக்தர்களும் தெரிந்து கொள்ளணும். அந்த பாபாவை, அந்த சாயிநாதரை அடையறதுக்கான மார்க்கம் இவர்கள் தான்ங்கிறத மக்கள் புரிந்து கொள்ளணும். என்கிட்ட ஒரு அடியவர் சொன்னார், பாபாவுக்கும் நமக்கு இடையில எந்த மீடியேட்டரும் தேவையில்லை அப்படின்னாங்க. உண்மைதான், வாஸ்தவத்துல எந்த மீடியேட்டரும் தேவையில்லைதான். உப்பு சப்பு விஷயங்களுக்கு தேவையில்லைதான். பாபா எனக்கு செருப்பை தொலைஞ்சு போயிட்டு கண்டுபிடிச்சு கொடுனா கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்கு வருவார். என்ன மோதிரம் தொலைஞ்சு போயிட்டு கண்டுபிடிச்சு கொடுனா வருவார். பாபா எனக்கு இந்த உலகத்துல எதுவுமே வேண்டாம், நீ மட்டும்தான் வேணும்னா அந்த அடியனுடைய திருவடியை பிடிச்சுக்கன்பார். இப்ப அது வர விஷயத்துக்கு, நம்மளுடைய காஞ்சிபுரம் மாவட்டத்துல திருவெக்கா, நான் எதுக்கு இந்த சப்ஜெக்டை, இந்த கதையை ஏன் ஆழமா சொல்றேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு பக்தனுக்கு பகவான் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறான்ங்கிறத நீங்க எல்லாரும் உணரணும். ஏன்னா என்னுடைய நெடுநாள் ஆசை, இந்த மாதிரி உட்கார்ந்து நீங்க எல்லாரும் இதை அப்சர்வ் பண்ணணும், பாபாவை அடையணும், பாபாவுடைய பரிபூர்ணமான கிருபையை பெறணும்னா இந்த அடியவர்களுடைய திருவடியை பிடித்தால் மாத்திரமே அந்த நற்கதி அடைய முடியும். நான் சொல்றது அது வேணும் இது வேணும்லாம் நீங்க இவங்க திருவடியை பிடிச்சாலும் அதுவும் கிடைக்கும். ஆனா மோட்சகதி மார்க்கத்துக்கு இவங்களுடைய திருவடியை நாடிதான் ஆகணும். அவருடைய திருவடியை பிடிக்கணும்னா இவங்களை பிடிச்சாதான், இவங்களுடைய பக்தியை பிடிச்சாதான் அங்க போய் பிடிக்க முடியும், இல்லைன்னா முடியாதுங்கிறது பரமசத்தியம். காஞ்சிபுரம் பக்கத்துல திருவெக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர் இருக்கு. நீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு எனக்கு தெரியாது. சொன்ன வண்ணம் செய்த பெருமாள், ரொம்ப அற்புதமான கதை. நீங்க அவசியம் இந்த வீடியோவை நீங்க படுத்துக்கிட்டு கேக்குறீங்களா உட்கார்ந்துக்கிட்டு கேக்குறீங்களா எனக்கு தெரியாது, ஆனா ஏந்திரிச்சு உட்கார்ந்து தயவு பண்ணி கேளுங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, ரொம்ப உன்னதமான வரலாற்று சிறப்புடைய கதை இது. இந்த ஒரு கதையும் இதுக்கப்புறம் இன்னும் சொல்ல போற ஒரு கதையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் விஷயத்தை முடிச்சுக்கிறேன். சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படின்றத, எதோத்தகாரி பெருமாள் அப்படின்றத அவருடைய திருநாமம். இந்த பெருமாளுடைய சேத்திரத்துல பெருமாள் எப்படி படுத்திருக்காருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியுமா? இப்ப நீங்க காஞ்சிபுரம் போனீங்கன்னா போய் பார்க்கலாம். பெருமாள் எப்படி படுத்திருப்பாருன்னா, எப்பொழுதும் பெருமாள் அந்த ஆதிசேஷன் மேல இப்படி படுத்திருப்பார். ஆனா அந்த கோயில எப்படி தெரியுமா படுத்திருக்கார்?
கால் இருக்க வேண்டிய இடத்துல தலை இருக்கும், தலை இருக்க வேண்டிய இடத்துல கால் இருக்கும். மாறி படுத்திருப்பார். ஏன் மாறி படுத்திருக்காருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியுமா? அந்த அந்த ஒரு லீலாவா அப்படின்னு சொல்றேன். அந்த பகவான் பக்தனுக்கும் ஆச்சாரியனுக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறான்றதுக்கான ஒரு சின்ன ஒரு எளிமையான கதை. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அன்னை ராதாகிருஷ்ணமாயியை நாம் வழிபாடு செய்வது ஒரு உன்னதமான விஷயம். பி.வி. நரசிம்ம சுவாமிகளை வழிபாடு செய்வது ஒரு உன்னதமான விஷயம். இந்த மகான்களை இதுக்கப்புறம் நம்ம வழிபாடு செய்யல அப்படின்னா அது மிகப்பெரிய தவறுன்றத நம்ம உணரலாம். இவங்களை எல்லாரையும் நம்ம வணங்காம இருக்கிறதே தவறு. இதெல்லாம் சரி வணங்குனா என்ன கிடைக்கும்னா பாபாக்கு பரம சந்தோஷம் கிடைக்கும். இப்ப வரேன் கதைக்கு. அப்படியாக சொன்னவன செய்தவர்கள் ஏன் இப்படி படுத்து கிடக்காரு அப்படின்னா, திருமலிசை ஆழ்வார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆழ்வார். அவரு ஆழ்வார்கள்ல ஒரு ஆழ்வார். பூந்தமல்லி, ஸ்ரீபெரும்புதூர்பால இருந்து பூந்தமல்லி உள்ளடங்கிய திருமலிசைன்ற ஊர் இருக்கு. அந்த திருமலிசையில அவதரித்தவர் தான் இந்த திருமலிசை ஆழ்வார். இந்த ஆழ்வார் பாத யாத்திரையா காஞ்சிபுரம் வரார். அந்த ஆழ்வாரை பின்தொடரக்கூடிய ஒரு பக்தன், மிகச்சிறந்த குரு பக்தன், அவன் கணிக்கண்ணன் அப்படின்றது பேர். ரொம்ப அற்புதமான பக்தன். ஏகநாதரை போல, ராதாகிருஷ்ணயம்மா போல குருவே கதின்னு வாழ்ந்தவன். குருவை தவிர்த்து வேற எந்த தெய்வமும் இல்லைன்னு சொல்லக்கூடியவன். அப்படிப்பட்ட குருபக்தி அவன் குருவையே ஃபாலோ பண்ணி வரான். குருநாதர் காஞ்சிபுரம் பக்கத்துல இந்த பெருமா கோயில் பக்கத்துல உட்கார்ந்து ஒரு ஆசிரமத்தை அமைச்சிட்டு இருக்கார். ஒரு முறை அவர் கண்ணை மூடி இருக்கார், தியானத்துல இருக்கார். தியானத்துல இருக்கும் பொழுது அந்த இடத்த கொஞ்சம் சுத்தம் பண்றதுக்கு ஒரு வயதான ஒரு பாட்டிமா பேர்கிட்ட சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கு. இந்த ஆழ்வார் கண் விழித்து பார்த்தா எதுக்கு அந்த பாட்டியானவளை பார்த்தார். இளமை, அதாவது அந்த முதுமை போய் இளமையா மாறிட்டா அந்த பாட்டி இளமையான பெண்ணா மாறிட்டா. அந்த பாட்டி அதுக்கப்புறம் சுவாமிகளை நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த வழியா போறா. அப்ப அந்த ஊர் மக்கள் எல்லாம் யாராவது இவ்வளவு அழகா இருக்காளே, யாராவது இவ்வளவு அழகா இருக்காளேன்னு பார்த்தா நான் தான் அப்படி பாட்டியா இருந்தால இப்ப பாத்தீங்களா இந்த சுவாமிகளுடைய கிருப்பையினால இளமையா மாறிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே இது ஊரு ஃபுல்லா பரவி ராஜா காதுல போயிட்டு. ஏன்னா ராஜா கொஞ்சம் வயசான ஆளா இருக்காரு. அப்படியா, அப்படிப்பட்ட ஆழ்வார் அவரு. அப்ப அவரு நான் அவர் முன்னாடி நான் நிக்கிறேன், என்ன இந்த மாதிரி இளமையாக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு யார தூது விடுறதுன்னா 2 பேரை அழைச்சி அந்த ஆழ்வாரை கூட்டுவாங்கன்னா ஆழ்வார் தியானத்துல இருக்கார். பக்கத்துல கணிகண்ணன் தான் இருக்கான். கணிகண்ணனை கூட்டுவான்னு சொல்லி கணிகண்ணன் ராஜாட்ட வந்தான். இந்த மாதிரி உங்க குருநாதர் கண் முழிச்சா இந்த மாதிரி இந்த முதுமையான கிளவிய இளமையானவளா மாத்திட்டாராம். அதனால நானும் நிக்கிறேன், கண்ணை திறக்க சொல்லு, நானும் இளமையானா மாறிடுறேன்ற ஒரு அப்பிலாசை. பார்த்தான், அப்படிலாம் ஏனோ தானோலாம் முடியாது சுவாமி, நீங்க காத்திருங்க. சுவாமிகள் எப்ப என்னுடைய குருநாதர் எப்ப கண் திறக்கிறாரோ அது வரைக்கும் நீங்க என்ன நீ என்னையே காத்திருக்க சொல்ற? எனக்கு எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம், எவ்வளவு பெரிய ராஜ்யத்தை வச்சுட்டு இருக்க, என்ன போய் நீ இப்படி உட்கார்ந்துங்க, அது அவ்வளவு ஈஸியே கிடையாதுன்ற. இப்பவே சொல்றேன், நான் ஆணையிடுறேன், அவரை கண்ணு திறக்க சொல்ல நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆணையிடுவான். முடியாது சுவாமின்ட்டா. அப்ப நீ என்ன பண்ற, இந்த காஞ்சிபுரத்தை விட்டே வெளில போயிடுன்ட்டார். நாடு கடத்தப்பட்டார். யாரு? கணிகண்ணன் சொல்லக்கூடிய திருமலிசை ஆழ்வாருடைய பரம பக்தன் சிஷ்யன் நாடு கடத்தப்பட்டார். நாடு கடத்தப்படுறதுன்னா காஞ்சிபுரம் விட்டு வெளில போகணும். அவரு உடனே இவர் நேர சுவாமிகள்கிட்ட போனார், ஆழ்வார்கிட்ட. இந்த மாதிரி ஆயிட்டு நான் இந்த மாதிரி காஞ்சிபுரத்துல விட்டு நான் போயாகணும், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிட்டான். நீ இல்லாத இடத்துல நான் எதுக்குடான்னு சொல்லி ஆழ்வார் கிளம்பி வரார். ஆழ்வார் கிளம்பி வரத பார்த்த பெருமாள் திரும்பி பாக்குறார். ஆழ்வார், என்னுடைய பக்தன் போறான், அவன் எனக்குன்னே இருக்கிறவன், அவனுக்காக நான் இருக்கேன், நானும் போறேன். இனிமே இந்த ஊர்ல உனக்கு என்ன வேலை? வா, உன்னுடைய பாய் இருக்கு இல்லையா, ஆதிசேஷன் பாய், நீ படுத்திருக்கிற பாய், அதை சுருட்டிக்கிட்டு என் பின்னாடியே வந்துருன்ட்ட. முன்னாடி கணிகண்ணன் போறான், பின்னாடி யாரு வரா? ஆழ்வார் வரார், ஆச்சாரிய புருஷர் வரார், அதுக்கு பின்னாடி பெருமாளே வராரு. அப்ப 3 பேரும் முன்னாடி நடந்து போறாங்க. ஊரே 2 போயிட்டு அப்ப ராத்திரி ஆயிட்டு. ஒரு நாள்ல போய் ஒரு ஊர்ல தங்குறாங்க. அந்த ஊர் பேர் ஓரிக்கை. ஓரிருக்கைன்னா ஒரு நாள் தங்குறதுன்னு அர்த்தம். ஓரிக்கையா இப்பவும் அந்த ஊர்ல இருக்கு. காஞ்சிபுரம் மாவட்டத்துல ஓரிக்கைன்னு சொன்னாலே உங்களுக்கு யாருக்கும் புரியும். அந்த ஊர் தான் ஓரிருக்கை. ஒரு நாள் தங்கினதுனால ஓரிருக்கையே மாறிட்டு. ஒரு நாள் போய் நைட்டு தங்கியிருக்காங்க. யாரு? பக்தன் தங்கியிருக்கான். பக்தன் பின்னாடி ஆச்சாரியன் போயிருக்காரு. ஆச்சாரியன் பின்னாடி யார்? பெருமாளே வந்துட்டார். திவ்யதேச பெருமாளே வந்துட்டார். நாடு குழம்பி போயிட்டு
பசிதாகம் ஆயிட்டு அந்த ஒத்த நாள்ல பெருமாளு அந்த ஆச்சாரியன் பக்தன் இந்த 3 பேரும் அந்த ஊரை விட்டு காலி பண்ணதுனால காஞ்சிபுரமே திக்குமுக்காடி போயிட்டு என்னமோ அபச்சாரம் நடந்துட்டேன்னு ராஜாக்கு உள்ள குத்துது. நிறைய பேர் சொல்லிட்டாங்க பெருமாள் ஊர்ல இல்ல, இந்த ஆழ்வார் இல்ல, இந்த பக்தன் இல்லைன்னு சொன்ன உடனே ஆஹா அபச்சாரம் ஆயிட்டு எப்படியாவது போய் கூட்டுட்டு வரணுமேன்னு ஓரிக்கைன்னு சொல்லக்கூடிய அந்த ஊருக்கு மறுநாள் காலையில வந்து பெருமாள்கிட்ட வந்து நமஸ்காரம் பண்றான். பெருமாளே தயவு பண்ணி உன்னுடைய இடத்துல வந்து நீ இருப்பா, நீ இல்லைன்னா இந்த ஊரே இதாயிட்டுப்பா அப்படின்னு சொல்ல. நீ என்ன கேக்குற, எனக்கு முன்னாடி என்ன கூட்டு வந்தது இந்த உட்கார்ந்துருக்காரு ஆச்சாரியார் திருமழிசை ஆழ்வார், அவருடைய கால்ல போய் விழுந்தாராம். அவருடைய கால வந்து என்ன தயவு பண்ணி மன்னிச்சிருங்க ஆச்சாரியனே, இந்த மன்னிச்சிருங்க, தயவு பண்ணி வாங்க, நீ ஏன் என் கால்ல விழுவுற, என்னுடைய பக்தனை என்னுடைய பரம அந்தரங்க சிஷ்யனை தான் நீ போய் சொன்ன, அவன் கால்ல நீ விழு அப்படின்ன உடனே அவன் கால்லயும் போய் விழுந்தானா ராஜா. ஐயோ இவ்வளவு பெரிய ராஜா, நீ ஏன் என் காலோட நான் ஊருக்கு வந்துருன்னு சொன்னாராம் அந்த பக்தனான கணிகண்ணன். இப்ப கணிகண்ணன் என்ன பண்றானா, நேரா திருப்பி காஞ்சிபுரத்துக்கு வரானாம். காஞ்சிபுரத்துக்கு அவன் முன்னே நடந்து வர, பின்னே ஆச்சாரியரான திருமழிசை ஆழ்வார் நடந்து வர, ஆச்சாரியன் பின்னாடி பெருமாள் நடந்து வராராம். 3 பேருமே அந்த சேத்திரத்தை அடைஞ்ச பிறகு கணிகண்ணன் வந்துட்டான், நானும் வந்துட்டேன், நீ என்ன பண்ற, பாயை விரிச்சு படுத்துக்கொண்டாராம். யாரு, திருமழிசை ஆழ்வார் சொல்ல பெருமாள் படுத்துக்கிட்டாராம். எப்படி படுத்தாருன்னா அவசரமா படுத்தாராம். அடுத்த உடனே எங்கேயாவது கூட்டு போயிடுவானோன்ற பயத்துல பெருமாள் எப்படி படுப்போங்கிறதையும் மறந்து போய் தலை வைக்கிற இடத்துல காலையும் கால் வைக்கிற தளத்தையும் வச்சு படுத்துட்டாராம். இப்பவும் அந்த பெருமாள் அப்படிதான் இருக்கான். இந்த கதை, இந்த ஒரு லீலா எதை உணர்த்தது அப்படின்னா, இங்க பகவான் ஆச்சாரியன் குரு பக்தன், இதுல யாரு உயர்ந்தவர்கள்ன்றதை நீங்களே தீர்மானிச்சுக்கீங்க. பெருமாள்கிட்ட போய் ராஜா கேட்டான், முடியாது, அவர்கிட்ட ஆச்சாரியன் கேளுனாரு. ஆச்சாரியனான சத்குரு கேட்டார், முடியாது, என் பக்தன் போய் நீ கேளுனாராம். அப்ப பகவான் என்ன நினைக்கிறான், ஆச்சாரியன் என்ன நினைக்கிறான், பக்தனுடைய அந்த பக்தி, அந்த ஒரு குரு பக்தி, அந்த ஒரு அடியவருக்கும் அடியவன் அப்படின்றது பெருமானுடைய வாக்கும் ஈஸ்வரனுடைய வாக்கும். அடியவர்களுக்கெல்லாம் அடியவனாம் இந்த பகவான். புரியுதுங்களா சொல்ல வருது? அப்ப அந்த பக்தன்கிற ஒருத்தருக்கு எவ்வளவு முக்கியத்துவத்தை பகவான் கொடுக்கிறார்ன்றதை தயவு பண்ணி நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இதே மாதிரிதான் அப்பூதி அடிகள். இது வந்து ஆழ்வார்கள் கதை. அடுத்து இன்னொரு கதை. என்ன கதைன்னா ஆழ்வார்கள் கதை. அப்பூதி அடிகள்னு பேரு. அவருக்கு ஒரு குரு பரமாத்மாவான ஈஸ்வரன் தான். சைவம், அது சைவத்துல ஈஸ்வரன் தான் எல்லாருமே. ஈஸ்வரனை ஆரம்பத்துல வழிபாடு செஞ்சுட்டு இருந்தார். இடையில திருநாவுக்கரசரை பத்தி கேள்விப்பட திருநாவுக்கரசரையே தன்னுடைய குருவாக அவர் பாவித்துக் கொண்டார். ஏன் நேர ஈஸ்வரனை குருவா பாவிக்க வேண்டியதானே, எதுக்கு இவரை போய் ஈஸ்வரனா ஏதாவது குருவா பாவிச்சார் அப்படின்னா, ஈஸ்வரனுடைய அருளை பெற்ற அடியவருடைய திருவடியை பிடிச்சா நமக்கு நற்கதி கிடைக்கும்ன்றது அப்பூதி அடிகளுடைய ஒரு அற்புதமான விஷயம், எண்ணம். ஆகையினால ஈஸ்வரனையே வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருந்த அவரு ஈஸ்வரனை விட்டுட்டு ஈஸ்வர ரூபமான இந்த திருநாவுக்கரசருடைய நாமத்தையே சொல்லி, திருநாவுக்கரசருடைய நாமத்தினால அவர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு தர்ம காரியத்திலையும் இப்ப வர ராதாகிருஷ்ணமாயின்ற பேரை யூஸ் பண்ணி நான் ஏன் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறதுக்கான காரணமே இதுதான். அப்போது அடிகள் எந்த தர்ம காரியம் பண்ணாலும் திருநாவுக்கரசர் நூலகம், திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல், திருநாவுக்கரசர் மருத்துவமனை, திருநாவுக்கரசர் நெல் அறுவை, அந்த மாதிரி தன்னுடைய மனைவி அவர் எப்படி தெரியுமா கூப்பிடுவாரு, திருநாவுக்கரசி அப்படின்னு கூப்பிடுவாரு. பெத்த பிள்ளைங்க 2 பேரு, பெரிய திருநாவுக்கரசு, இளைய திருநாவுக்கரசு, எல்லாருக்குமே திருநாவுக்கரசு. வீட்டுல வேலை செய்யறவங்களா திருநாவுக்கரசு இங்க வாங்கன்னு பாரு. பின்னாடி ஆடு மேய்க்கிறவனா திருநாவுக்கரசு இங்க வாங்கின. எதை தொட்டாலும் திருநாவுக்கரசு. அப்ப அந்த அடியவருடைய பெயர்ல எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு இருக்கார். இது தெரியாது திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு. திருநாவுக்கரச சுவாமிகளுக்கு இவர் இப்படி ஒரு பக்தி பண்ணிக்கிட்டு இருக்கார், இவ்வளவு அன்பு கொண்டு இருக்காருன்றது அவருக்கு தெரியாது. தெரியாத இருக்கும் பொழுது ஒரு நாள் அந்த ஊருக்கு வந்துட்டார். யாரு, திருநாவுக்கரசர். பயங்கர தாகம், மே மாசம் வேற, கொளுத்து விட்டு எரியுது. அங்க பார்த்தா பெரிய தண்ணீர் பந்தல், நிறைய பேர் தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. இவரும் போய் அறக்க பறக்க தண்ணி குடிக்கிறார். யாரு, திருநாவுக்கரச சுவாமிகள். குடிச்சிட்டே இப்படி பாக்குறார். பார்த்தா திருநாவுக்கரசு தண்ணீர் பந்தல்னு இருக்கு. இப்படி திரும்பி பார்த்தா திருநாவுக்கரசு நூலகம்னு இருக்கு. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா திருநாவுக்கரசு அன்னச்சத்திரம்னு இருக்கு. நேரா யாரப்பா அந்த திருநாவுக்கரசுன்ற பேர்ல இவ்வளவு பண்றது யாரு அப்படின்னு திருநாவுக்கரசு ஒரு அடியவரை கூப்பிட்டு கேட்கிறார். அப்படிங்களா சுவாமி, ஒண்ணு இல்ல, எங்க ஊர்ல அப்பூதி அடிகள்னு பேரு. அவர் ஆரம்பத்துல ஈஸ்வரனுடைய வழிபாடு செஞ்சுட்டு இருந்தாரு. எப்ப இந்த திருநாவுக்கரசருடைய அந்த பக்தியையும் அந்த பிரேமையையும்
பேரன்பையும் கேள்விப்பட்டாரோ அந்த நிமிஷத்துல இருந்து அந்த ஈஸ்வரனே இந்த குரு வடிவில வந்திருக்காருன்றதை உணர்ந்து கொண்டு பக்தி பண்ண ஆரம்பிச்சுட்டார். அதனுடைய விளைவுதான் இது எல்லாமே. அப்படியா, அப்படிப்பட்ட ஒரு பக்தனை நான் பார்க்கணுமே, அப்படிப்பட்ட ஒரு சிவன் அடியவரை நான் பார்க்கணுமேன்றதுக்கு திருநாவுக்கரசர் மேல ஆசையா திருநாவுக்கரசருடைய வீட்டுக்கே போயிட்டார். திருநாவுக்கரசர் அப்போதி அடிகள் அவருடைய வீட்டுக்கே போயிட்டார். அப்போதி அடிகள் அவங்க வீட்டுல அப்ப உட்கார்ந்து சிவ சிவா நமசிவாய அதெல்லாம் இல்ல, திருநாவுக்கரசே போற்றி திருநாவுக்கரசே போற்றி அப்படின்னு நான் அர்ச்சனை பண்ணிட்டு இருக்காரு. இங்க ஒரு வீட்டு வாசல்ல உட்கார்ந்து இப்படி பார்த்துட்டு இருக்காரு. என்னையா இது அப்படின்னு ஓம் நமசிவாய திருச்சிற்றம்பலம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. வெளியில யாரோ வந்திருக்காங்களேன்னு பார்த்தா பெரிய சிவனடியார் வந்திருக்காரு போல் இருக்கே அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அப்போதைய அடிகள் குடும்பத்தோட வெளில வர்றார். வாங்க வாங்க சுவாமி, உங்களுக்கு ஏதாவது என்னால செய்யணுமா, நீங்க என்ன வேணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் வைக்கிறார். எனக்கு ஒரே ஒரு டவுட் இருக்கு, அதை கிளியர் பண்ண முடியுமா? என்ன சுவாமி டவுட்? ஆமா, இந்த திருநாவுக்கரசர் என்ற பேர்ல நீங்க ஏன் பண்றீங்க? உங்க பேர்ல நீங்க பண்ணிருக்கலாம். எல்லாம் வல்ல எம்பெருமானாகி அந்த பரமேஸ்வரனுடைய திருநாமத்துல நீங்க இதெல்லாம் பண்ணிருக்கலாம். யாரோ ஒருத்தர் திருநாவுக்கரசர் அவருடைய பேர்ல நீங்க ஏன் பண்றீங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்போதைய கோவம் வந்துட்டு, யாரோ ஒருத்தரை நீங்க எப்படி சொல்லலாம்? சிவனுடைய பரிபூரணமான கிருபையை பெற்று எவ்வளவோ இன்னல்களுக்கு ஆளாகி அந்த இன்னல்கள்ல இருந்து ஓம் நமசிவாயன்னு சொல்லக்கூடிய நாமத்தினால எதையும் எவ்வளவு பெரிய சிக்கல்களையும் துன்பங்களையும் மாற்றலாம்ங்கிறத முடிவு பண்ணி எல்லாவற்றிலும் ஜெயித்து வந்த என்னுடைய குருவான திருநாவுக்கரசர் சுவாமியில யாரோடைய பேரும் நீங்க சொல்றீங்களே, நீங்க சிவபக்தனா இருந்தா நிச்சயமா என்னுடைய திருநாவுக்கரசர் சுவாமிகளை பத்தி தெரிஞ்சிருக்கணுமே, நீங்க சிவபக்தனாங்கிறதே என்ன சந்தேகமா இருக்குன்ற மாதிரி கேட்டுருவாரா நம்ம அப்போதைய அடிகள். கேட்ட உடனே அப்பாப்பா இந்த மன்னிச்சிருப்பா அப்படி, ஏன்னா திருநாவுக்கரசருடைய பெருமைகளை இவர் சொல்ல சொல்ல அவருக்கு கூணு குறுகிட்டு மனசு. உடனே இப்படி நமஸ்காரம் பண்ணாராம். கால் இப்படி நமஸ்காரம் பண்ண பிறகு அந்த அடியவனே நான் தான் நாராம், அந்த அடியவனே நான் தான் நாராம். பாருங்க, அப்படியான்னு சொல்லி அப்போதைய அடியோட குடும்பமே திருநாவுக்கரசருடைய திருவடியில வீழ்ந்துட்டான். அப்படின்னா இப்ப சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, அப்போதைய அடிகள் பரமேஸ்வரனை ஆரம்ப காலத்துல வழிபட்டார், சாய்நாதரை வழிபட்டாருன்னு லைட்டா வச்சுப்போம், புரியுதுங்களா? அப்படி வழிபாடு செய்து கொண்டு இருக்கும் பொழுது இதுக்கு இடையில ஒரு உயர்ந்ததான அந்த பரமேஸ்வரனுடைய பரிபூர்ணமான கிருப்பைக்கு உகந்த ஒரு அடியவராக இருக்கக்கூடியவர் திருநாவுக்கரசர். அப்ப அவருடைய திருவடியை பிடிச்சா அந்த எல்லாம் உள்ள ஈஸ்வரனுடைய கிருப்பை கிடைக்கும்ங்கிறது இவருக்கு தெரிஞ்சிருக்கு. யாருக்கு? அப்போதைய அடிகளுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த தெரிந்ததுனால தான் இறுக பற்றி கொண்டார் திருநாவுக்கரசருடைய திருவடிகளை. அப்படி பற்றி கொண்டதனுடைய பெயர்ல சிவபதமடைந்தார் அப்போதைய அடிகள். அது மட்டும் இல்ல, நாயன்மார்கள் சரித்திரத்துல நாயன்மார்களுடைய வரிசையில அப்போதைய அடிகளும் இடம்பெற்றார். அப்போதைய அடிகள் கூட இடம்பெற்றிருக்கார். நாயன்மார்களுடைய சரித்திரத்தெல்லாம் நீங்க எல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா, பகவான் யாருக்கு கட்டுப்பட்டவன் அப்படின்னா அடியவர்களுக்கு கட்டுப்பட்டவன். அந்த அடியவர்களை கொண்டாடலன்னா ஈஸ்வரன் என்ன பண்ணுவார்? ஈஸ்வரன் என்ன பண்ணுவார்? அந்த அடியவர்களுடைய அந்த பக்திய, அவர்கள் செய்த அந்த தொண்டுகளை, அவர்கள் காட்டிய அந்த வழியை நம்ம பின்பற்றனா அந்த பகவானை நம்மளால எப்படி அடைய முடியும்? இதுதான் அடியனுடைய ஒரு பெரியதான கேள்வி. இப்ப எல்லாரும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. சாய்நாதர் தான் ஈஸ்வரன், சாய்நாதர் தான் பெருமாள், இது சத்தியம் தானே. சாய்நாதர் தான் பாண்டுரங்கன். அப்படிப்பட்ட பரஞ்சோதியான பரமாத்மாவான சாய்நாதரை நீங்க அடையணும்னா யாருடைய திருவடியை பிடிக்கிறது? நான் சொல்றது மோட்சகதிக்கு. இந்த சுண்டல் வேணும்ன்றதுக்கு, காய்கறி வேணும்ன்றதுக்கு, கல்யாணம் ஆகிறதுக்கு இதுக்கு நான் வரல. அடியன் சொல்றது எதுக்கு? இப்ப நான் சொன்னல அப்போதைய அடிகளுடைய வழிய அடியன் பின்பற்ற. அதனால தான் அடியன் எந்த காரியம் செய்தாலும் எனக்கு குருவாகவும் என் தாயாகவும் இருந்து எனக்கு வழிகாட்டி என்னுடைய சாய்நாதரை காட்டி என்னுடைய அன்னையனுடைய திருநாமத்தை தான் அடியன் எல்லா இடத்துலையும் வச்சிருக்கேன். அந்த சேனலுடைய பேரு இதுதான் காரணம். இந்த ஸ்ரீ சாயி ராதாகிருஷ்ணமாய் என்ற பெயர் வரத்துக்கு காரணமே இதுதான். ஸ்ரீ சாயி ராதாகிருஷ்ணமாய் என்ற பெயர் வரத்துக்கு காரணம் இதுதான். இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் தாட்டு, இதுதான் நோக்கம். கொஞ்சம் எல்லாரும் நம்ம ஆழமா யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா என்னுடைய நோக்கம் ஒன்னே ஒண்ணுதாங்க. அடியனுடைய நான் ஏன் இந்த சேனலை ஓபன் பண்ணிருக்கேன் அப்படின்னா, அடியவர்களுடைய பெருமைகளை சொல்லி நான் ஆனந்திக்கும் பொழுது அந்த ஆனந்தம் உங்களுக்கு கிடைக்குதோ இல்லையோங்கிறது எனக்கு தெரியாது. அந்த ஆனந்தம்
உங்களுக்கு கிடைக்கணும்னு அவன் கிருபை பண்ணாதான் அந்த ஆனந்தம் உங்களுக்கும் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. ஆகையினால இந்த சேனல் 2019 ஓபன் ஆகி இந்த 2026 வரைக்கும் வந்தாச்சு. ஒரு 54,000 பக்தர்கள் நீங்க எல்லாருமே அடியனை ஃபாலோ பண்றீங்க. உங்க எல்லாருக்கும் சர்வ நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். பாபாவினுடைய எண்ணற்ற பக்தர்கள், இன்னைக்கு நிறைய பக்தர்கள் பாதை தெரியாம அலைகிறாங்க, பாதை தெரியாம அலைகிறாங்க. இவரை எப்படி வழிபாடு செய்யறது, இவரை எப்படி கும்பிடுறது, இவரை என்ன மாதிரி வழிபட்டா அவருடைய கிருப்பை கிடைக்கும் அப்படின்றதுல நிறைய பேர் குழப்பம் நிறைய இருக்கு. குழப்பிக்கிட்டு இருக்காங்க, குழப்பி விடுறவங்களும் அதிகமா இருக்காங்க இங்க. அப்படின்னு சொல்றது ஒரே விஷயம் தாங்க. பாபாவினுடைய சாயி சச்சரித்திரம் படிக்கிறது தலையாய கடமை. பாபாவினுடைய நாமம் சொல்றது தலையாய கடமை. பாபாவினுடைய உதிய நெற்றில இட்டுக்கிறது தலையாய கடமை. சாய்நாதருடைய சரண தீர்த்தத்தை டெய்லி ஒரு பாபாவுடைய சிலை இருக்கோ, அவருடைய திருவடி இருக்கோ, அதுக்கு தன் ஜலம் ஊத்தி அது அபிஷேக தீர்த்தமா பருகிறது நம்மளுடைய கடமை. 5வது பாபாவுடைய ஆரத்திய முழுமையான மனசோட பாடுறது. ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பாடி பாடிதாங்க போனாங்க நல்ல கதிக்கு. ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பாடி பாடிதான், பாசுரங்களை பாடி பாடிதான், சிவபுராணத்தை பாடி பாடிதான் மோட்சகதியை பெற்றாங்க. ஆனா நம்ம ஆரத்தியை பாட மாட்டோமே. அவர் முன்னாடி அவருடைய சன்னிதானத்துல போய் உட்கார்ந்து ஷிரடி மாஜே பண்டரபுர சாயி பாபா ரமவர ஆரத்தி சாயி பாபா சௌக்கியத தார ஜீவா, என்ன மாதிரி அழகான ஒரு பாடல். இந்த பாடல் எல்லாம் உணர்ந்து உள்ள முருகி பாடுனா வந்துருவானே பகவான். சிவபுராணத்தை உண்மையா உருகி பாடுனா ஈஸ்வரனே கேட்பான். அத போல பாபாவினுடைய ஆரத்திய பாடுனா அவருடைய கிருப்பை கிடைக்காம நமக்குள்ள எங்க போகும்? ஆகையினால என்ன பொறுத்து ஒரு குழப்பமும் அடையாதீங்க. அடியன் சொன்ன இந்த 5 ரொம்ப முக்கியம். சச்சரித்திரம் வாசிக்கணும், ஸ்தவன மஞ்சரி வாசிக்கணும், நாமம் சொல்லணும், தீர்த்தம் சாப்பிடணும், ஆரத்தி பாடணும். இந்த 5 போதும் உங்க எல்லாருக்கும். வேற எதுவுமே தேவையில்லை. அதை காட்டிலும் ஒண்ணு இருக்கு. நான் வேற எதுவும் தேவையில்லைன்றானே, அதை காட்டிலும் ஒண்ணு இருக்கு. என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சாயி சச்சரிதத்துல பாபாவுடைய பெருமை இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடியார்களுடைய பெருமையும் பாபாவினுடைய கிருப்பையும் தான் ரெண்டும் கனெக்டிவிட்டி ஆகிட்டே இருக்கு. பாபாவுடைய அனுகிரகமும் அடியார்களுடைய அந்த பக்தியும் தான் கனெக்டிவிட்டி ஆயிருக்கே தவிர பாபாவுடைய பூர்வாங்கமான விஷயம் அதுல இல்ல. பாபாவுடைய பூர்வாங்க விஷயம்னா என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, அங்க ரெண்டும் கலந்துதான் இருக்கும். பாபாவும் பாபாவின் அடியவர்களும் கலந்துதான் இருப்பாங்களே தவிர பாபா மாத்திரம் அங்க இருக்க மாட்டார். பாபாவுடைய லீலையை நம்ம நம்புறோம். பாபாவுடைய லீலையை நம்புறதை காட்டிலும் பாபாவை நம்புறது ரொம்ப உயர்ந்ததான ஒரு விஷயம். பாபாவுடைய பக்தர்கள் கொண்ட பக்தியை நம்ம ஃபாலோ பண்ணணும். அந்த ஃபாலோ பண்றது மட்டும் இல்லாம அந்த பக்திய நம்ம எல்லாருக்கும் காட்டுனா அந்த அடியவர்களுடைய திருவடிக்கு நம்ம என்னைக்கும் ஒரு நமஸ்காரம் பண்ணணும். அந்த நமஸ்காரம் தான் நமக்கு அந்த பக்தியை கொடுக்கும். வேற எதுவுமே நமக்கு அந்த பக்தியை கொடுக்காதுன்றத அடியன் சொல்லிக்கிறேன். இந்த 2026வது வருஷத்துல நம்ம சேனல்ல முழுக்க நிறைய விஷயங்களை நம்ம அனுபவிக்க போறோம். அடியார்களுடைய விஷயங்கள், நிறைய ஷார்ட்ஸ், இதெல்லாம் நம்ம அனுபவிக்க போறோம். என்னுடைய இந்த ஆரம்ப காலத்துல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த ஸ்ரீ சாயி ராதாகிருஷ்ணமா யூடியூப் சேனலுக்கு ரொம்ப ஒரு ஒத்தாசையாகவும், அதாவது எடிட் பண்றதுக்கும் அதெல்லாம் இல்ல, இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும்பா, இந்த மாதிரி எல்லாம் பண்ணா விசேஷமா இருக்கும்பான்னு சொல்றதுக்கு 2 பேரு தான். ஒண்ணு கும்பகோணத்துல இருக்கக்கூடிய ஜெயராமன் சாயி, 2வது விழுப்புரத்துல உமா மகேஸ்வரின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்மா இருக்காங்க. சோ அவங்க. அதுக்கப்புறம் யார் பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம இந்த வீடியோ பாக்குறோமே, இந்த வீடியோவை எந்த ஒரு காசு பணம் எதையும் எதிர்பார்க்காம வீடியோல எடுக்கிறோம். பெரிய வீடியோ, இந்த 4K கேமரா சொல்றோம்ல, அதுல எடுக்கக்கூடியது. இதெல்லாம் எந்த ஒரு காசுக்கும் ஆசைப்படாம ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ பாக்குறீங்கன்னா எவ்வளவு கிளியரா இருக்கு. இந்த மாதிரி பெரிய வீடியோ பார்க்க எவ்வளவு கிளியரா இருக்கு. காசு பணம் எதையும் எதிர்பார்க்காம நம்ம சேனலுக்காகவே உழைக்கக்கூடிய நம்மளுடைய பையன் நண்பர் விஜயன் சொல்லக்கூடியவர் ஒரு கேமராமேன், நல்ல உழைப்பாளி, நல்ல பக்தியும் கொண்டவர். அவர் தான் நமக்கு முழுக்க சப்போர்ட்டே.
இந்த ஒரு வீடியோ எடுக்கிறான்னு நீ எப்ப சொல்றீன்னு சொல்லுன, நான் வந்துடுறேன்னு அப்படின்னு சொல்லி எதையும் எதிர்பார்க்கல. அவருக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன்னா ஒண்ணுமே செய்யல. என்னால் என்கிட்ட இருக்கிறது எதுவோ அதை மட்டும்தான் அவருக்கு கொடுப்பேன். என்கிட்ட எப்ப காசு பணம் வரும்ன்ற எனக்கே தெரியாது. எப்ப அவர் கொடுக்குறாரோ அப்பதான் எனக்கு வரும். யாத்திரைக்கு ஏதோ போறதுனால அதுல இருந்து கொஞ்சம் கிடைக்கலாம், அந்த கிடைக்கிறதையும் வச்சு அவருக்கு கொடுப்பேன். நான் வேற எந்த ஒரு என்ன சொல்றது காசு பணன்ற விஷயத்துக்குள்ள நான் என்டர் ஆகிறதே கிடையாதுங்க. எனக்கு எல்லாமே சாய்நாதருடைய மார்க்கத்துக்கு வழிகாட்டிய இந்த அடியவர்களை யாரும் மறந்துடக்கூடாதுன்ற ஒரே விஷயம் மட்டும்தான் என்னுடைய ஹிருதயத்துல. பாபாவை யாரும் மறக்க போறது இல்ல. ஆனா அந்த பாபாவை நமக்கு கொடுத்தவங்க இவங்களாச்சே, இவங்களை யாராவது மறக்கலாமனா காலப்போக்குல மறந்துடுவாங்களோன்ற ஒரு பயம் வேற மனசுல எனக்கு இருக்கு. இப்பவே பல பேருக்கு விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் பிவி நரசிம்ம சுவாமிகள்னா யாரு, ராதாகிருஷ்ண சுவாமிகள்னா யாரு, ராதாகிருஷ்ண மையம்மானா யாருன்னு தெரியுது. விஷயமே தெரியாம இன்னைக்கு பல பேரு பல பக்தர்களை நிறைய குழப்பம் விதமாக நிறைய விஷயங்கள் போயிட்டே இருக்கு. இந்த சப்ஜெக்டுக்குள்ளேயே யாரும் என்ட்ரே ஆகிறது இல்ல. இந்த சப்ஜெக்டுக்குள்ளேயே யாரும் என்ட்ரே ஆகிறது இல்ல. இந்த சப்ஜெக்டுக்குள்ள எல்லாரும் என்ட்ரு ஆகுங்க. இதுல இருக்கக்கூடிய அந்த ஆனந்த அனுபவத்தை நீங்க எல்லாம் பெறணும் அப்படின்னா, இப்ப கிருஷ்ணனை அடையணும்னா ராதையினுடைய பக்தி நமக்கு ரொம்ப முக்கியம். ராமனை அடையணும்னா ஹனுமனுடைய அந்த பக்தியை நம்ம பெறணும், அது ரொம்ப முக்கியம் தானே. அப்ப அந்த கிருஷ்ண பரமாத்மா துவாபர யுகத்துல வாழ்ந்த சுவாமி, அடுத்து திரேதா யுகத்துல நம்மளுடைய ராமன் வாழ்ந்த காலம் அது. இப்ப கலியுகத்துல ஒன்னு குரு ஒன்னு ஹரி. ஒன்னு குரு வழிபாட்டை கெட்டியமா படிச்சுக்கணும், அல்லது ஹரி வழிபாட்டை கெட்டியமா படிச்சுக்கணும். ஹரியும் குருவும் ஒண்ணுதான், ரெண்டுத்துலயும் வேறுபாடு கிடையவே கிடையாது. ஆகையினால நம்ம போற மார்க்கம் எதுவாக இருந்தாலும் அது ரொம்ப இறுக பற்றி கொள்ளணுங்கிறது அடியனுடைய ஒரு பெரியதான விஷயம். அடியன் நிறைய விஷயங்கள் சொல்லணும்லாம் நினைச்சோம், பட் ஆனா அது எங்கேயோ அடியனை கொண்டு போயின்னு இருக்கு. ஏன்னா இது எதுவுமே என்னுடைய இது இல்லை, எல்லாமே அவருடைய கிருபை. அது மட்டும்தான் எனக்கு புரியுது, சரிங்களா. நான் இந்த நேரத்துல பல பேருக்கு என்னுடைய நன்றிகளை நான் அவசியம் சொல்லணும். எனக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு தூண்டுகோலா என்னை வழி நடத்தி கொண்டு போகிறதுக்காக ஒரு 15-20 வருஷமாக என்னோட பயணம் செய்யக்கூடிய, அப்படின்னு சொல்லக்கூடாது, அடியன் தான் அவங்க கூட பயணம் செய்யறேன். கும்பகோணத்தை சேர்ந்த ஜெயராமன் சாயி, அவர்தான் எனக்கு எங்க அம்மாவை தந்தவர். ஜெயராமன் சாயி அவர்தான் எனக்கு எல்லாமே. இன்னைக்கு நான் அம்மாவை இறுகமா பற்றி கொண்டு பயணம் பண்றேன் அப்படின்னா அந்த ஜீவன் மூலமாகத்தான் எனக்கு அந்த பக்தியே கிடைச்சிது. ஆகையினால அவருக்கு என்னுடைய ஒரு உயர்ந்ததான நமஸ்காரங்கள். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் வின்னி சுட்லூரி அம்மா அவர்களுடைய நூல்கள், அது மட்டும் இல்லாம அந்த அம்மாவினுடைய ஒரு உழைப்பு, அந்த அம்மாவினுடைய ஒரு பக்தி, இது ரொம்ப முக்கியம். ஆகையினால அந்த அன்னையை அடியன் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சுற்றி இருக்காங்க இல்லையா, எனக்கு இந்த மாதிரி ஒத்துழைக்கிறாங்க இல்லையா, அவன் பாட்டுக்கு அவன் பண்ணிட்டு போகட்டும்னு சொல்லி விடுறாங்க பாத்தீங்களா. இந்த சிவசித்தர் ஷிரடி சாய்பாபா கோயில் நடத்தக்கூடிய ஆஷா சுதாகர், என்னுடைய அன்பு மனைவியான சௌந்தர்யா, இங்க இருக்கக்கூடிய பெரியவர்கள், இங்க இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகள், இவங்க எல்லாருக்குமே என்னுடைய ஒரு நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். இது எல்லாவற்றையும் காட்டிலும் எனக்கு இப்ப வரைக்கும் ஒரு உறுதுணையா இருந்து கொண்டு ஸ்ரீவாசன் அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வீக நாமத்தை கொண்டவர், பெங்களூரை சேர்ந்தவர், அவருக்கும் என்னுடைய ஒரு உள்ளார்ந்தமான நமஸ்காரங்களை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் உமா மகேஸ்வரி விழுப்புரம், அவர்களையும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், அவர்களையும் நான் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாம உலகாலும் சாயின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஒரு யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய அவர்களும் ஒரு உந்துதல் தான் அடியேனுக்கு, அவர்களுக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஆவோ சாய் பிஜிலி நம்முடைய தீபக் சாய்ராம், அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை அடியன் பெற்றிருக்கேன். சோ அவருக்கும் என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவிச்சுக்கிறேன். நான் நிறைய பேருக்கு இந்த உலகத்துக்கே ஜடவஸ்துவான இந்த கேமராவுக்கே நான் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன், உட்கார்ந்து இருக்கிற இந்த சேருக்கே நான் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன், பேசக்கூடிய அந்த அருளாற்றலை கொடுத்த பகவானுக்கு என்னுடைய நமஸ்காரம் சொல்லி எல்லாருக்குமே என்னுடைய ஒரு திவ்யமான நமஸ்காரங்க. இந்த மாதிரி நான் பிரிக்கிறத விட்டுட்டு சர்வத்திலையும் வாழக்கூடியவன் அவன் ஒருத்தன் தான் சாய்நாதர். ஆகையினால அந்த சுவாமி ஒருத்தனுக்கு அடியன் நமஸ்காரம் பண்ணாலே எல்லாருக்கும் போயிடுன்ற ஒரு நம்பிக்கை அடியனுக்கு விஷயமா இருக்கிறதுனால எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவிச்சுக்கிறேன். பாபாவினுடைய அந்த அனுகிரகமானது நம்ம எல்லாருக்கும் கிடைக்கட்டும். இதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய உங்க எல்லாருடைய திருவடியையும் அடிய நமஸ்காரம் பண்ணிக்கிறேன்.
நிறைய விஷயங்களை வந்து நான் நிறைய அப்லோட் பண்ணணும்லாம் எண்ணங்கள் உண்டு. ஆனா எனக்கு சமய சந்தர்ப்பம் சரியா அமையறது இல்ல. ஏன்னா எனக்கு ஒரு பக்கம் கோவில் இருக்கு, பாபா கொடுத்த நிறைய வேலைகள் எனக்கு இருக்கிறதுனால நான் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்கேன். ஸோ என்னால பரிபூர்ணமா இந்த சேனல் எல்லாம் வந்து முழுமையான ஈடுபாட்டோட செயல்படுறதுன்றது ரொம்ப கம்மி தான். புரியுதுங்களா? என்னுடைய நோக்கம் வந்து வேற. என்னுடைய நோக்கமானது வேற. இது வந்து ஒரு நம்மளால முடிஞ்சதை நேரம் கிடைக்கும் போது சொல்லுவோங்கிற ஒரு எண்ணம் தான். ஆனா கூடிய சீக்கிரத்துல பாபாவுடைய அருள்னால நிறைய வீடியோஸ், பெரிய பெரிய வீடியோஸ் டெய்லியுமே ஒரு பெரிய வீடியோ போடலான்ற மாதிரிலாம் எனக்கு எண்ணம் இருக்கு. ஷார்ட்ஸ் நிறைய பண்ணணுங்கிற ஒரு எண்ணமும் இருக்கு. அதுக்கெல்லாம் பாபாவுடைய அந்த அனுகிரகம் இருக்கும் அப்படின்றத நம்பிக்கிறேன். மராட்டி ஆரத்தி கிளாஸ் வந்து இப்ப போயின்னு இருக்கு. 4 வேளை மராட்டி ஆரத்தி, ஷிரடியில பாடுறோமே மராட்டி ஆரத்தி, அந்த 4 வேளை மராட்டி ஆரத்தி கிளாஸ் போயின்னு இருக்கு. எல்லாம் அல்ல பாபாவினுடைய பரிபூர்ணமான அருளால. சோ இதெல்லாம் தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறமும் உங்க எல்லாருக்கும் என் சேவை செய்ய காத்திருக்கேன். பாபா எப்படி பாபாவும் என்னுடைய மாதாவும் குரு மாயி ராதாகிருஷ்ண மாயி அம்மா எப்படி அனுகிரகம் பண்றாங்களோ அதற்கு தகுந்தாற் போல உங்க எல்லாருக்கும் பலவிதமான பதிவுகள் அடியன் சமர்ப்பிக்கிறேன். சோ எல்லாம் தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே வாங்க. உங்க எல்லாருக்கும் அடியனுடைய மங்களபூர்வமான நமஸ்காரங்கள். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இது 8வது வருஷத்துல அடியெடுத்து வச்சிருக்கக்கூடிய நம்மளுடைய ஸ்ரீ சாயி ராதாகிருஷ்ண மாயம்மா சேனல் இன்னும் நல்லபடியா, இன்னும் எல்லா அடியார்களுடைய ஹிருதயத்திலும் அந்த சேனல் ஊன்றி இருக்கட்டும். இது போன்று உண்மைத்தன்மையோட பண்ணக்கூடிய ஏகப்பட்ட சேனல்களும் இருக்கு. அவர்களும் வாழ்வாங்கு வாழ்ந்து நல்ல விஷயங்களை பதிவு பண்ணி அவர்களும் நல்லபடியாக முன்னேறட்டும். எல்லாரும் சகல விதமான சௌக்கியங்களையும் பெற்று நலமோடு வாழ அந்த எல்லாம் அல்ல பரமாத்மாவான சாய்நாதரையும் அடியார் பெருமக்களையும் நமஸ்காரம் பண்ணி அடியன் வந்து இந்த பதிவை அடியன் பூர்ணமா முடிக்கிறேன். இதுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். யாரையுடைய பேரையாவது அடியன் விட்டுருந்தேன்னா என்ன மன்னிச்சிருங்க. ஏன்னா நான் என்னென்னமோ பேசணும்னு வந்தோம். ஆனா அடியார் இந்த மாதிரியே எனக்கு ஏன்னா உள்ளுக்குள்ள என்ன இருக்கோ அதான் நான் வரும். சோ யதார்த்தமா பேசுறதுதான் இது. எதுவும் எழுதி வச்சு பேசுறது இல்ல. மத்த விஷயம்லாம் எழுதி வச்சு பேசலாம். இது ஒரு யதார்த்தமா பேசுறது தானே. என்னை பொறுத்த ஒரே ஒரு விஷயம் தாங்க, பாபாவை மட்டும் நம்புங்க. பாபாவை அடையறதுக்கான மார்க்கத்தை உங்களுக்கு தேவையா? நான் சொன்ன இந்த அடியார் பெருமக்களுடைய பக்தியை அவர்களுடைய வரலாறை ஒழுங்கா படிக்கணும். முதல்ல அவங்க வரலாற இப்ப சிவபெருமான் அடையணும்னா பெரிய புராணத்தை படிச்சதுனால ரமண மகரிஷி பெரிய புராணத்தை படிச்சதுனாலதான் ரமணர் ஆனார். புரியுதுங்களா? அந்த மாதிரி நம்மளும் இந்த பாபாவினுடைய அடியவர்களுடைய அந்த பக்திய வரலாற படிச்சாதான் நம்மளும் அந்த கதிக்கு போலாம். இல்லைன்னா போக முடியாதுன்றதுதான் அடியனுடைய ஒரு பெரியதான விஷயம். ஏன்னா ஸ்ட்ரைட் அது பரமாத்மாங்கிறவர் வந்து ஒரு அக்னி பிளம்பு மாதிரி. அந்த அக்னி பிளம்பு போய் ஈஸியா தொற்ற முடியாது, சுட்டு பொசுக்கிடும். ஆனா சுட்டு பொசுக்கிடும். அப்படி சுட்டு பொசுக்காத மாதிரி நம்ம அடையணும்னா ஆல்ரெடி போய் அதுல இணைஞ்சிருப்பாங்க பாத்தீங்களா அடியவர்கள். அவனுடைய திருவடியை பிடித்தால் மட்டுமே நம்ம அது கூட இணைய முடியுன்றது அடியனுடைய ஒரு பெரியதான விஷயம். இது புதுசில்ல. பண்டைய காலத்திலிருந்து பெரியோர்கள், முன்னோர்கள், ரிஷிகள், மாமுனிகள் நமக்கு கொடுத்த ஒரு வழி. அந்த வழியத்தான் அடியன் வந்து உங்க எல்லாருக்கும் சொல்லியிருக்கனே தவிர வேற எதுவும் புதுசா வழிகாட்டலன்றதையும் அடியன் சொல்லிக்கிறேன். ஓம் சாய்ராம். सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। जगत माते राधे कृष्ण माये की जय।